நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழின் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ திரு ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தை உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறார் மெல்பர்ன் நகரிலிருந்து சேகர் நடராஜா அவர்கள். நிகழ்ச்சிக்குள் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கு வணக்கம் ரஜீவன். வணக்கம் சேகர் நடராஜா. வணக்கம் சத்யபாலன். வணக்கம் ரஜீவன். வணக்கம் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களே. இன்று சதுரங்கம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆம் ரஜீவன், நீங்கள் பாராளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு வேலை பழுவின் மத்தியிலும் எங்களுடன் வந்து சந்தித்து எமது நேயர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முற்படுவது மிக சிறந்த ஒரு விடயம். நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் யாழ் மாவட்ட சேவைகளை பற்றியும் சில விடயங்களை சொல்லி தொடங்குவீர்களாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் கேள்விகள் பதில் பக்கத்திற்கு செல்லலாம். சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியா இருக்கின்றது ஆஸ்திரேலியா வாழ் மக்கள் மற்றும் உலகளாவிய மக்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், தற்போது பரபரப்பாக இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே எல்லா மக்களும் இணைந்து இந்த இலங்கை தேசத்தை நல்ல வழியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இணைந்திருக்கின்றார்கள். எனவே இது நல்ல அறிமுகமாக இருக்கின்றது. என்னுடைய பேர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். நினைக்கிறேன் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இன்னும் ஒரு 15-20 நாட்களிலே ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் நாங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கின்றோம். மக்கள் மத்தியிலே மெல்ல மெல்லமாக அவருடைய மனதுக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல முடியும் எங்களாலே. நிச்சயமாக நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு மேலாக நீங்கள் 3 பாஷையும் பேசக்கூடிய ஒரு ஆள். அதனுடையால் தெற்கில் சென்று பல விடயங்களை சாதிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த ஒரு வருட காலத்தில் வட மாகாணத்தில் நீங்கள் செய்த அபிவிருத்திகள் பற்றி ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே இந்த அரசாங்கம் வந்து பல விடயங்களை அனுபவ ரீதியாகவும் நாங்கள் பிராக்டிக்கலாகவும் நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம், என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. கடந்த காலங்களிலே இந்த வடக்கு மாகாணம் சரி, இலங்கையினாலும் சரி, பல விடயங்களிலே சிக்கல் நிறைந்த தன்மைகள் காணப்பட்டிருக்கின்ற அரச நிறுவனங்களோ, அரசு அலுவலகங்களோ, அரசு அதிகாரிகளோ அல்லது ஏழையர்கள் அரசியல்வாதிகளோ சரி, ஒரு ஒரு விசித்திரமான அல்லது ஒரு வேறு விதமான அரசியலை அல்லது நிர்வாகத்தை கொண்டு நடத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது தான் அதை பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள் எங்களுக்கு தெரிய வருகின்றது. பல்வேறு தடைகள், பல்வேறு ஊழல்கள், பல விடயங்கள் காணப்படுகின்றது. அதை நாங்கள் மெல்ல மெல்லமாக அதை மக்கள் மயப்படுத்தி ஒரு நேர்மையான, ஒரு நியாயமான, மக்களுடைய பணத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வகையிலே அந்த ஆட்சியை நாங்கள் நிறுவி வருகின்றோம். இல்லை, இனி குறிப்பாக யாழ்ப்பாணம் எடுத்தால் சில அபிவிருத்தி திட்டங்கள், ஜெட்டிகள் சில உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? இன்னும் கலைக்க போனோம்னு சொன்னால், குறிப்பாக வடக்கு மாகாணத்துடைய அபிவிருத்தி கடந்த அரசாங்க காலங்களிலே திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு வந்தது. மாறாக அதுக்கு பதிலாக ஏனைய விடயங்கள், அதாவது பௌத்த விகாரைகள் அல்லது குடியேற்றவாதங்கள் அல்லது வேற வேற போதை வஸ்துகளை மக்கள் மத்தியிலே விதைப்பது போன்ற விடயங்கள் நடந்தவை தவிர, யுத்தத்தாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் அதை கையில் எடுத்து அந்த வடக்கு மாகாணத்தை நல்லலை கொண்டதற்கு நாங்கள் முயற்சித்து வருகின்றோம். அந்த வகையிலே கனவிடயங்கள், குறிப்பாக எங்களுடைய மண்டதீவிலே அமைய இருக்கின்ற சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கு, அதை சுற்றி அமைக்க இருக்கின்ற வர்த்தக தொகுதிகள், உல்லாச பிரயாணிகளை கவரக்கூடிய வகையிலே அந்த தீவு பகுதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், கிராமியல் திட்டத்துக்கு கீழே கிராமங்களிலே காணப்பட்ட வீதிகளை முழுமையாக
புனரமைக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அதே போன்று பல இடங்களிலே வந்து உதாரணத்துக்கு எங்களுடைய புரிகட்டுவானிலே நாங்கள் ஒரு துறைமுகத்தை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். அது தொடர்பாக பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று மட்டுவாகாலிலே மட்டுவாகல் பாலம் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று இந்த வருட பட்ஜெட்டில் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்கும் குறிப்பிடப்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வடக்கிலே வர்த்தக வலயங்களை ஸ்தாபிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மக்களுக்கு தடையா இருக்கின்ற காணிகளை விடுவிப்பது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அதே போன்று கடந்த காலங்களில் எல்லாம் அரசாங்கம் வந்து நினைக்கிறேன் இந்த பொருளாதார நெருக்கடி யுத்தங்கள் காரணமாக நீண்ட காலமாக அந்த மக்களுக்கான அந்த நிதி வந்து அதிகரிக்கப்படாமல் காணப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இப்போது அஸ்வசுப திட்டத்துக்கு ஊடாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மானியங்கள், கல்வியற் கல்லூரி மாணவர்களுக்கான மானியங்கள், சிறுநீர் தோல்வி பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகள் என்று ஜனாதிபதி நிதியம் வந்துட்டே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பிரதேச செயலகங்களையும் சிறப்பாக இயங்கி வருகின்றது. ஜனாதிபதியுடைய நிதியத்துடைய அவ்வளவு நிதி மக்களை சென்றதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது நான் நினைக்கிறேன் முந்தியெல்லாம் ஒரு வீதி போடுவதற்கு பலதரப்பட்ட காசு செலவாகும். அது எப்படி செலவாகும் என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது சொல்றார்கள் கொஞ்சம் காசு இப்போதோ மிஞ்சி இருக்கு இப்ப கலைக்கிறார்கள். இன்றைக்கு சொன்னார்கள் காரணம் அந்த காசு அடிக்காத காசு போல இருக்கு என்றுதான் இன்றைக்கு நேரம் கதைச்சார்கள். எனவே எப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. எனவே கஷ்டத்துக்கு கூட கஷ்டம் அது கூட காசு வருகின்றது. அதே போன்று போலீசாருடைய செயல்பாடுகள் குறைந்து, அதாவது ஊழல்களை பெற்றுக்கொள்வது, லட்சங்களை பெற்றுக்கொள்ள சம்பந்தமாக குறைந்து வருகின்றது. பலர் பயப்படுகின்றார்கள். அதே போன்று இந்த போதை வஸ்து பிரச்சனைகள் வந்து இந்த நாட்டை அதாவது பாடசாலை பிள்ளைகளை நான் போதை வஸ்துக்கு வேற இருக்கின்றேன். நீங்கள் பாடசாலை அதிபராக இருந்தீர்கள். அங்கு போதை வஸ்துக்களும் வேறு துஷ்பிரயோகங்களுக்குமாகவும் ஒரு பொதுநலவாய மந்திரிக்கு சோசியல் மினிஸ்ட்ரிக்கு கீழே மகளகம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு பல பாடசாலைகளில் டிஎஸ் ஆபீஸ்களில் கன இடங்களில் உருவாக்கப்பட்டிருந்தன. அங்கு போதை வஸ்துக்களும் பல சிறார்கள் துஷ்பிரயோகங்களையும் கண்டுபிடிப்பதற்காக அந்த அமைப்பு, அந்த செயல் திட்டம் கிட்டத்தட்ட தோல்வியிட்டு விட்டது. எந்த அதிபரும் தன் பாடசாலையில் நடக்கும் எந்த ஒரு விடயத்தையும் ரிப்போர்ட்டில் எழுதவோ அதிகாரிகளுக்கு கொடுக்கவோ முற்படவில்லை. அது மட்டுமல்ல, இலங்கையில் ஹைரார்கியல் சிஸ்டம், மேல் உள்ளவர் கீழ் உள்ளவரை தனக்கு கீழ் வச்சு தான் சொல்லத்தான் செய்ய வேண்டும் என்று நிற்பார். அதை மாறி செயற்பட்டால் அவர் அந்த இடத்தில் இருக்க முடியாது. ஆகவே பெரும் அந்த மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் அந்த திட்டம் செயற்படாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். இன்று அதற்கு இது ஒரு காரணம். அங்கு உள்ள குற்றங்களை வெளிக்கொன்ற அவர்கள் விரும்பவில்லை. மற்றது மாஃபியாக்களுக்கு பயந்தும் இருந்தார்கள். இன்று அந்த நிலைமை மாறி அந்த செயற்திட்டம் செயற்படுமா? ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஏன் இவ்வளவு காலமும் செயற்பட இல்லை? உங்களோட பள்ளிக்கூடத்திலே எத்தனை மாணவர்கள் காம சேட்டைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை போதைப் பொருள் உங்கள் பாடசாலையில் விற்கப்படுகிறது, போதைக்கு அடிமையானவர்கள் எத்தனை பேர் படிக்கிறார்கள் என்ற நிலைமையை உங்கள் பாடசாலை கல்வி சமூகத்தை வைத்து அதிபர்களை வைத்து உங்களால் எடுக்க முடியுமா? இது ஒரு கஷ்டமான காரியம். நீங்க சொல்ற முடியும் என்னன்னு அதிபராக இருந்தபடியால இது ஒரு சமூக பிரச்சனை. இது அதிபர்ல மட்டும் அல்ல ஆசிரியர்ல மட்டும் இது தங்கி இருக்கல. இது வந்து சமூகத்துக்கு வெளியில இது ஒரு பாரிய அளவுல இது பின்னி பிணைஞ்சிருக்கு. நான் கேள்விப்பட்டேன். ஒருவர் வருவார், ஒரு மோட்டர் சைக்கிள்ல வருவார். அவர் தனியா கொண்டே அந்த டேப்லெட்டையோ எதுவும் கொடுக்க மாட்டேன். அவர் 2 பேரை சேர்த்து கொடுப்பார். அவர்கள் சில பாடசாலை வராமல் இருந்து கொண்டு வேற கைவிடப்பட்ட கட்டிடங்கள் அல்லது வேறு இடங்களில் இருந்து அவரை பாவிக்கிற தன்மையும் இருக்கின்றது. அதே போன்று இதை பாடசாலை அதிபர் அல்லது ஒரு ஆசிரியர்கள் வந்து கட்டுப்படுத்த போகின்ற பொழுது அங்கே பாடசாலை சமூகம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. பாடசாலை சமூகம் வந்து இந்த பாடசாலை ஒரு மாணவன் போதை பொருளை பாவித்தான செய்தி ஒன்று
வெளியாகிவிட்டால் அந்த வந்து அந்த பிள்ளைகளை பாட்டாளி அனுப்புவது சம்பந்தமான விடயங்களிலே பிரச்சனை காணப்படுகின்றது. இதெல்லாத்தையும் மட்டுமல்ல, இது அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாகவும் காணப்படுகின்றது. எனவே விஷயங்களால் இது தோல்வியடைந்தது. ஆனால் அதற்கு மேலாக அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்தும் கட்டுப்படுத்த வேண்டி இருந்தவர்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல முடியும். என்று சொன்னால் பல பேர் பிடிபடுகின்றார்கள். ஆனால் அடுத்த நாள் பார்த்தால் அவர்கள் வந்து திருப்பி அந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். எனவே இலங்கையை பொறுத்தவரையிலே சட்டங்கள் இன்னும் வலிமையாக்கப்பட வேண்டும், இறுக்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த பாடசாலை மாணவரை கொண்டு நாங்கள் சிறையிலே அடைப்பதற்கு ஊடாக அல்லது கூடாக அவர்களை நாங்கள் பெற முடியும். எனவே அதற்கான மாற்று திட்டங்களை நாங்கள் இப்பொழுது யோசித்திருக்கிறோம். அவர்களை சிறைக்கு அனுப்புவதில்லை, அவர்கள் வேற விடயங்களை நாட்டை திருத்தி, இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. இலங்கையிலே அது பாதிக்கப்பட்டிருக்கின்றது, யாழ்ப்பாணத்திலேயும் அது மோசமாக இருக்கின்றது. ஆனால் இல்லை, இன்று நீங்கள் சொல்வது போல அன்றி முன்னைய காலங்களில் அரசியல்வாதிகள் இலகுவாக இராணுவம் தான் செய்கிறது என்று சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். அதில் இந்த அரசியல்வாதியோ சமூக பிரமுகர்களோ அதை பொறுப்படுத்தி முன்னின்று இதண்டவில்லை. அதற்கு இன்று பாதாள குழுக்களில் பிடிபடுபவர்கள் கணிசமானவர்கள் கொழும்பை அடுத்ததாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே பாதாள உலக குழுவின் மையப்பகுதி கொழும்பாக இருந்தாலும் இரண்டாவது பெரிய இடம் யாழ்ப்பாணமாக இருக்கின்றது. அங்கிருந்து பல போதைப் பொருளை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் சொன்னது சரி, பாடசாலை சமூகம் அதை தடுப்பது கடினம். இன்று அந்த நிலைமை மாறி மக்கள் துணிந்து இதுகளை சொல்லித்தரும் அளவுக்கு மாறி இருக்கின்றது. மக்களுக்கு வந்து ஒரு மோரல் அந்த டெவலப் ஆகியிருக்கிறேன்னு சொன்னால், அரசாங்கம் ஆகிய நாங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் வந்து மக்களை கவர்ந்திருக்கின்றது, மக்களுக்கு பிடிச்சிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கின்ற பொழுது மக்கள் வைக்கிற பெரிய விடயம் இதுதான். அதாவது தாங்கள் வாழக்கூடிய சாதாரண ஒரு சுமூகமான சூழலை உருவாக்க சொல்லித்தான் கேட்கிறார்கள். அதாவது பாடசாலை பிள்ளைகள் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் பாடசாலை கல்வியை பெற வேண்டும். போதைவச கும்பல்களிடம் இருந்தால் போதைவச கும்பல் மட்டுமில்லை, அது சமூக வலைத்தளங்கள் கூட பிரச்சனையாகத்தான் காணப்படுகின்றன. சமூக வலைத்தளங்களிலே பாரிய சமூக வலைத்தளங்கள் ஊடாகவே இந்த போதை கும்பல்கள் இணைகிறார்கள். தெரியும், கொழும்புல எல்லாம் வேறு இடங்கள்ல எல்லாம் அந்த போதை விருந்து எல்லாம் வைக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களும் காரணமா இருக்கின்றது. எனவே அவ்வாறான இந்த நிலைமையில இப்பொழுது எங்களிடம் பலர் சிக்கி இருக்கின்றார்கள். அதாவது அவருடைய அந்த போதை மாஃபியாவுடைய பல நெட்வொர்க் வந்து அரசாங்க சிக்கி இருக்கு. அரசாங்கத்தை வந்து சரவஞ்சி புறத்துக்கு இல்லை என்று சொன்னால் இந்த போதை என்ற நச்சு இன்னும் 10 இளைஞர்களை யுவதிகளையும் இளம் சமூகத்தையும் மாணவ மாணவிகளையும் அழிச்சிருக்கும். எனவே நாங்கள் எடுத்தது அந்த முயற்சி உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அதனால பல சவால்கள் எங்களுக்கு இருக்கின்றது, பல ஆபத்துகள் இருக்கின்றது. எனவே அந்த ஆபத்துகளையும் கடந்து மக்கள் தான் எங்கள் தான் எங்களுடைய நீங்கள் பாராளுமன்றத்தில் உங்களோட இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கின்றது போல் இருக்கின்றது, விட்டு விட்டு வருகின்றது. இல்லை, என்ன விடயம், போதைப் பொருள் ஒரு விடயம். அடுத்து நீங்கள் கல்வி சார் அதிபராக இருந்தபடியால் கல்வி கூடங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டிய விடயம் கட்டாயமாக இருக்கும் போது நீங்கள் சொல்கிறீர்களே ஒழிய பாரிய மாற்றங்கள் ஒன்றும் உருவாகவில்லை. உதாரணமாக கந்தர்மடை சந்தியில் ஒரு பாடசாலை உண்டு, அதில் 5 மாணவர்கள் 10-12 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதிலும் ஒரு நாளைக்கு 2-3 மாணவர் தான் வருவார்கள். அந்த பாடசாலை மாணவர்களை வேறு ஒரு பாடசாலையில் போட்டுவிட்டு அந்த பாடசாலையை மூடுவது சிறந்த விடயமாக இருக்கும். அது வந்து ஏன் உங்களால் அந்த அந்த சின்ன விஷயத்தையே செய்ய இல்லாமல் இருக்கின்றது? இல்ல, இதான் இப்ப எங்க 2026ஆம் ஆண்டு
எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி எடுக்கின்ற கல்வி சீர்திருத்த இதுக்கு காப்பரனாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா 2026ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டுக்கு தெரியும் சில பாடசாலைகள்ல 5க்கு குறைந்த பாடசாலை பிள்ளைகள், ஒரு பிள்ளையோட இயங்குற பாடசாலை எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கணக்கெடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது 1500க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் அப்படியான பாடசாலைகள் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பைலட் ப்ரோக்ராம் ஒன்று செய்து கொண்டு வாரம் 2026க்கும் 27க்கும் யாழ்ப்பாண மாவட்டத்துல முதல் கட்டமா 36 பாடசாலைகளை நாங்கள் இணைக்கிறதுக்கு, அதாவது மேர்ஜ் பண்றதுக்கு தயாராகி வருகின்றோம். குறிப்பா நீங்க சொல்ற அந்த இந்த பாடசாலை கந்தர்மடம் சேப்ராச வித்தியாலயம் என்ற பாடசாலையும் அது மேர்ஜ் பண்ணப்பட்டு பெரிய பாடசாலைகள் இணைக்கப்பட இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த குறிப்பிட்ட சில பிள்ளைகளை கொண்ட பாடசாலை முதல் கட்டமா நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். என்று சொன்னால் சமூக ரீதியான என்ன பிரச்சனைகள் வர இருக்கின்றது, அதை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது, அவர்களுக்கான போக்குவரத்து வசதியை நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்குது. இதே முதல் கட்டமா நீங்க சொன்ன பாடசாலைகளுக்கு வருது. நான் இப்ப பேச சொல்ல விரும்ப பாடசாலை தெரியும். எனவே அந்த பாடசாலைகள் கூட கோண்டாவில கூட அப்படி அந்த பாடசாலைகள் வருகிறது. அராலியில அந்த பாடசாலை வருகிறது. புதுக்காயில கூடுதல் அப்படியான பாடசாலைகள் இருக்கின்றன. எனவே வடமாகாணத்திலே இலங்கை கூடாக நாங்கள் பல பாடசாலைகளை இப்படி இணைத்து கொண்டு வருகின்றோம். நேற்று 2026ஆம் ஆண்டு இணைத்து பார்க்கின்ற போது 2027 நான் போட்டிருக்கோம். அது வெற்றி அடைகின்ற போது ஏனைய பாடசாலைகளும் வேகமாக இணைக்கப்பட்டு பிள்ளைகள் கொண்ட பாடசாலைகளாக நான் மாற்றப்படும். அதே போன்று விடப்படுகின்ற கட்டிடங்கள் தற்காலிகமாக சமூக நிலையங்களாக அல்லது அரச சார்பான நிறுவனங்களாக அது மாற்றி அமைக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். நீங்க கோண்டாவிலை பற்றி சொன்னபடியால் நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது சில பாடசாலைகள் மூடப்பட வேண்டும், ஆனால் அது அரசாங்கத்தால் பாவிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு ஏனென்று சொன்னால் கோண்டாவில் சந்தியில் உள்ள வாசிய சாலை ஒரு சிறுவர் பராமரிப்பு நிலையமாக அல்லது சமுத்தி உத்தியோக இடங்கள் சனசமூக நிலையங்களாக மாற்றலாம். சந்தியில் உள்ள ஒரு வாசிசாலையின் கீழ் மாடியில் விதானையினுடைய ஆபீஸ், மேல் மாடியில் குட்டி சுட்டி பாடசாலை மாணவர்களுக்கான வகுப்புகள் நடக்கின்றது. ஆகவே வாசிய சாலை அங்கு இயங்கவில்லை. ஆகவே இந்த இப்படிப்பட்ட பாடசாலைகளுக்கு நீங்கள் அநேகமான விதானைமாருக்கு ஆபீஸே இல்லை. யாழ்ப்பாணத்தில் பார்த்தீர்கள் என்றால் பல அரச உத்தியோகத்தர்கள், கமத்தொழில் உத்தியோகத்தர்கள், விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்கள் பலருக்கான இடங்கள் இல்லாமல் இருக்கும் போது 2-3 மாணவர்களுடன் பாடசாலை இயங்குகிறது. ஆகவே உங்களால் வாசிய சாலைகளை, யாழ்ப்பாணத்தில் உள்ள பல வாசிய சாலைகளை இயங்க வைக்க முடியுமா? அப்படித்தான் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் அது இப்பொழுது குறிப்பிட்ட சில பாடசாலையை தான் நாங்கள் மேர்ஜ் பண்ண, நாங்கள் மூடுவதற்கு சொல்ல நாங்கள் பயன்படுத்தவில்லை. நாங்கள் அதை கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது வெற்றியளிக்கின்ற பட்சத்திலே இன்னும் பல பிரச்சனை விடயங்களை செய்ய முடியும். ஆனால் சமூகம் அந்த புதுமையை செய்கின்ற பொழுது, மாற்றத்தை செய்கின்ற பொழுது அதை ஏற்கின்ற மனநிலையிலே இல்லாமல் இருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலையினுடைய நேரம் அதிகரிப்பது சம்பந்தமாக இப்பொழுது தகவல் தரவை கொண்டிருக்கின்றது. ஆண்டு 6க்கு பிறகு நேரம் 2 மணி வரைக்கும் மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். 7 பாடங்களாக அதை மாற்றி 50 நிமிடங்கள் அந்த கற்றுகள் இருப்பதற்காக செய்திருக்கின்றோம். நாங்கள் பிள்ளைகளுடைய கருத்தறிவை இதில் சேர்ந்த பொழுது சில சங்கங்கள், ஆசிரியங்களோ அல்ல சில ஆட்களோ அதை எதிர்க்கிறார்கள். எனவே உண்மையிலே நல்ல திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது பரீட்சித்து பார்ப்பதற்கு ஒரு காலவாசம் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் சரியான முறையிலே கொண்டு செல்வோம் என்று நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி, இன்று பாதியில் 75,000 பேரை அரச உத்தியோகத்தில் இணைப்பதாக சொல்கிறீர்கள். நமது பாடசாலை கல்வித்துறையில், அட்மினிஸ்ட்ரேஷன் கச்சேரிகளில், மின்சார சபைகளில் எல்லாம் அதிகப்படியான அரச உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். அதை மீறி நீங்கள் 75,000 பேரை இணைப்பது என்பது ஒரு அரசாங்கத்திற்கு தேவையில்லாத ஒரு விடயமாக இருக்கும் அல்லவா? இல்ல, பாரிய சுமை, IMF கடன் பிரச்சனை, அதுக்கு மத்தியிலே வேலை வாய்ப்பு இன்மை பிரச்சனை பல காணப்படுகின்றது. பாத்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் ஆங்காங்க பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், படித்து விட்டு இருக்கிறார்கள் என்ற பல்வேறு பிரதிவாதங்கள் இருக்கிறது. பல விடயங்கள்
கணக்குகளிலே காணப்படுகின்றது. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த ஆளணி வளம் என்றது சிதறி கிடக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆபீசர்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து அதாவது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களிலே கனகாலமா வேலை செய்கின்றார்கள். அதே போன்று குறைந்த எண்ணிக்கையிலான ஆட்கள் வேலை செய்கின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே 900க்கும் மேற்பட்டவர்கள் எக்ஸஸாக இருக்கிறார்கள், தேவைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கிற பிரச்சனை சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா துணுக்காய் கல்வி வலயங்கள் அல்லது வேற கிளிநொச்சி மாவட்டத்து கிளர்ச்சி மாவட்டத்து கிளர்ச்சி தெற்கு, கிளர்ச்சி வடக்கு கல்வி வலயங்கள், மடு கல்வி வலயங்கள்ல வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்கிறார். அதே போன்று யாழ்ப்பாண கல்வி வலயத்திலே அதிகமான ஆசிரியர்கள் காணப்படுகின்றார்கள். தீப வலயத்திலே ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே சில பாடசாலைகளிலே அதிகமான ஆசிரியர்களும் சில வலயங்களிலே தேவைக்கு அதிகமான ஆசிரியர்களும் காணப்படுகிற தேவையான இடங்களிலே அந்த ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறார். எனவே இப்படி கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது சில இடங்களிலே எங்களுக்கு கூடுதலான பணியாளர் தேவைப்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கல்வி சாரா ஊழியர்கள் எண்ணிக்கை மிக காணாமல் இருக்கின்றது. பாடசாலைகள், கல்வி திணைக்களங்கள், அரசு திணைக்களங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே காணப்படுகின்ற ஓஎஸ் ஸ்டாஃப் என்ற எண்ணிக்கை, ஏனைய சிற்றுளியர் எண்ணிக்கை வந்து மிகவும் போதுமானதாக இல்லாமல் காணப்படும். அதே போல இந்த நாட்டில இருக்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த டேட்டா பேஸ், அதாவது எந்தெந்த நிறுவனங்கள்ல எவ்வளவு பேர் இருக்கிறோம், எவ்வளவு பேர் நாட்டை விட்டு வெளியேறிக்கிறோம், எத்தனை பேர் ரிட்டையர் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேர் செத்து போயிருக்கிறோம் என்ற தரவுகளை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. அதனாலதான் நாங்கள் சொல்றோம், எங்க நாட்டுல நாங்கள் 3 அடிப்படை எங்களுடைய கீ ஃபேக்டர்ஸ், அதுல வந்து ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக ஆன வேலை திட்டம். அதே மாதிரி டிஜிட்டலைசேஷன், அதாவது எல்லா விடயங்களையும் டிஜிட்டலைஸ் ஆக்குறது ஊடாக தரவுகளை துல்லியமா அறிஞ்சு கொள்வது, ஊழல்களை அழிக்க செய்கிறது. அதே போன்று இந்த வறுமை ஒழிப்பு, அந்த 3 விடயங்களையும் ஜனாதிபதி வந்து மிக கவனமாக இப்பொழுது நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள். ஆனால் உங்களால் அதை செய்ய முடியுமா? ஏனென்று சொன்னால் இது ஒரு கேள்விக்கிடமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஐடி துறையில் மாற்றங்களை கொண்டு வந்த போது மேல் அதிகாரிகள் அதில் அக்கறை செலுத்தவில்லை. அதை பல இடங்களில், பல அலுவலகங்களில் கம்ப்யூட்டர்கள் தூசு தட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா? ஏனென்று சொன்னால் சில உதாரணங்களை சொல்ல முடியும். இன்று கல்வித்துறையின் செயலாளராக இருப்பவர் ஒரு ஃபைலை கூடி அறக்க முடியாதவராக இருக்கிறார். உங்களால் அவரை கொண்டு ஒரு ஃபைலை அறக்க முடியுமா? இல்லை அவரை மாற்றி செய்யக்கூடிய ஒருவரை கொண்டு வர முடியுமா? நாங்கள் சும்மா செய்வோம் என்று சொல்லலாம். ஆனால் இது துணிந்து செய்வதற்கு ஒரு வைராக்கியம் வேணும். அங்கு உள்ளவரை செயற்திறன் உள்ளவராக மாற்ற வேண்டும், அவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இல்லை அவரை வேலையிலிருந்து மாற்றி ஒரு புதியவரை கொன்ற வேண்டும். இன்று கல்வி செயலாளராக இருப்பவர், நான் பேரை சொல்வது அழகல்ல, அவர் ஒரு செயற்திறனற்றவராக இருக்கின்றார். ஒரு சிறிய விஷயங்களை நீங்கள் சொல்வது போல ஒரு பகுதியில் ஆளணி அதிகமாகவும் அங்கு பற்றாக்குறையும் இருக்கின்றது. அதை மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் இல்லை. அதே இது முதலும் ஒரு நடந்தது. ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அங்கு ஒரு செயலாளராக, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருந்தவர் அங்குள்ள அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். நீங்கள் அந்த அங்குள்ள சட்டங்களை மாற்றுவதற்கு, நியதி சட்டங்களை உருவாக்குவதற்கு ஒரு உதவியை செய்ய வேண்டாம் என்று. அங்கு ஒவ்வொரு அதிகாரிகளும் நியதி சட்டத்தை உருவாக்குவதற்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு செய்ய இருந்தபோது அங்குள்ள மேலதிகாரி அவருக்கு கீழே இருந்தவர்களை செய்ய விடவில்லை. இப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டுபிடித்து அகற்ற முடியுமா? முதல் கட்டமாக அவரை பதவியிலிருந்து அகற்றாமல் உங்களால் என்றைக்குமே செய்ய முடியாது. ஒரு 4 பேரை அகற்றினால்தான் 5ஆம் ஆள் தொடர்ந்து வேலை செய்தவர். ஏனென்றால் எங்கள் மக்கள் வேலை செய்வது மட்டுமல்ல, அவருக்கு கீழே உள்ளவர்களுக்கு பேணியை தூக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார்கள். இதை எப்படி உங்களால் மாற்ற முடியும்? இது ஒரு சமூக பீடைதான் இருக்கிற பொதுவான ஒரு பிரச்சனை தான். நீங்க சொல்ற விடயத்தை நான் கவனமாக கேட்டிருக்கிறேன். நாங்கள் என்னென்னா மிக கவனமாக விடயங்களை கையாண்டு வருகின்றோம். நாங்கள் எல்லாரையும் சேர்ந்து வேலை செய்கின்றோம்.
அரசாங்க அதிகாரிகள், கல்வி அதிகாரிகள் சரி, கிராம செயலாளர்கள் சரி, யார் இருந்தாலும் நாங்கள் எல்லாருடையுமே பிரதேச சபை உறுப்பினர்கள் அல்லது மாற்று கட்சிகள் எல்லாருடையும் மக்களோட சேர்ந்து மாற்று துறை எல்லாருடையும் நாங்கள் சேர்ந்து இயங்கி வருகின்றோம். இதில் நாங்கள் இயங்கி வருகின்ற அதே வேளை இங்கே காணப்படுகின்ற பல பிரச்சனைகளை நாங்கள் இனங்கண்டு வருகின்றோம். இனங்கண்டு வந்து நாங்கள் அதை ஒரு சரியான பொறிமுறைக்குள்ள கொண்டுவதற்கு நாங்கள் முயற்சியில இருக்கின்றோம். இப்ப அதுக்கான தருணம் வந்திருக்கின்றது. பல விடயங்களை நாங்கள் மாற்றி வைப்பதற்காக. எனவே இப்பொழுது அந்த விடயங்கள் நடக்கிற அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அந்த போக்குகள் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கும். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்று சொல்லி விளங்கும். ஜனாதிபதியும் கடுமையாக எச்சரித்துக் கொண்டு வருகின்றார். அதாவது கவனமாருங்கள், வேலை செய்யுங்கள், எல்லாரும் விட்டுட்டு போங்கள் என்றெல்லாம் திரும்ப 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 சொல்லி கொண்டு வாரார். ஆனா இவரை பொறுத்தவரையில ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கா பொறுத்தவரையில நான் கண்ட ஒரு விடயம் தான் என்னென்றால் சொல்லுவார், செய்வார். எனவே இந்த விடயங்களிலே நான் பொதுவாக இருக்கிறதிலே எல்லாருக்கும் குறிக்கோள் கொண்ட விடயம் தான் என்னென்றால் நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டுடைய கலாச்சாரம், நாட்டுடைய போக்கு எல்லாம் சர்வதேச போக்கு ஏற்ற மாதிரி மாறி வருகின்றது. நாங்கள் நீண்டகால யுத்தங்கள், இந்த சுனாமி, கொரோனா, எக்கனாமிக் கிரைசிஸ் என்று சொல்லி எல்லாம் போய் இப்பொழுது அந்த நாடு சரியான ட்ரக்ல அந்த நாடு போவழிக்கிட்டு இருக்கின்றது. பல நாடுகளுக்கு ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், பல மக்களுக்கு வருகின்றார்கள். இப்ப இந்த நாடு பழைய முறையிலே அல்லது முந்தி இந்த நாடு எப்படி பசுமையா இருந்தோ அதாவது மெல்ல மெல்லமாக அந்த ட்ரக்ல போவழிக்கிறது. அதே அப்படி போகிற பொழுது அரசாங்க அதிகாரிகளும் இந்த விடயத்தை உணர்ந்து இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகளை மதிச்சு தாங்களும் செல்ல வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அரசாங்கம் செல்லும் என்றுதான் நான் நம்புகிறேன். நல்லது ரஜீவன், உங்களுடைய இந்த கல்வி சம்பந்தமான விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் நகர்ந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். நேரம் கடந்து கொண்டே இருப்பதால் நகர்ந்து செல்லலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக யாழ் மாவட்டத்திலிருந்து நீங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக பல விமர்சனங்கள் இருக்கிறது, நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். குறிப்பாக தமிழ் மக்களுடைய நீண்ட அரசியல் விவகாரம் என்பதற்கு அப்பால் தமிழ் மக்களுக்கென்று இலங்கையிலே ஒரு போராட்ட அரசியல் ஒன்று இருந்திருக்கிறது, தமிழ் மக்களுக்கு என்று இனப்பிரச்சனை ஒன்று இருந்திருக்கிறது என்பதை தேசிய மக்கள் சக்தி புறக்கணிக்கிறது என்று தமிழ் கட்சிகளால் பெரிதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நீங்கள் கடந்த 70 வருடங்களாக தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக போராடிய விடயத்தை கவனத்தில் எடுக்கவில்லை, அதற்கான ஒரு தீர்வு ஒன்றை முன்வைக்கவில்லை என்று அண்மையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். இனப்பிரச்சனையை தீர்க்காமல் நீங்கள் நாட்டின் அபிவிருத்தியை முன்னெடுக்க முடியாது என்று. இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை என்ன? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர் இன்றைக்கு 16 வருஷமா அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்களும் அந்த வரலாற்றிலே தான் நாங்களும் அடிபட்டு யுத்தம் புரிந்துதான் நானும் வந்திருக்கின்றேன், நீங்களும் வந்திருக்கிறீர்கள். எனவே இலங்கையிலே காணப்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் எல்லா மக்களும் சேர்ந்து நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை அமைத்திருக்கின்றோம். இதிலே எங்களுடைய அரசாங்கத்தின் கொள்கை இந்த இன பாகுபாடு என்ற ஒரு விஷயத்தை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதிலே தான் குடியா இருக்கின்றது. அதாவது நாங்கள் தமிழினம், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் என்ற அந்த இனங்கள் இருந்தாலும் எல்லாரும் சகோதரத்துவ இனமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை எடுத்து வருகின்றோம். அந்த விடயத்திலே தான் நாங்கள் இலங்கையிலே அனைத்து மக்களும் சமனான மக்கள். முந்தி பார்த்தால் சிங்கள மக்கள் தான் இங்கே அதி எக்ஸ்ட்ரீம் பீப்புள், தமிழர்கள் மைனாரிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான சிந்தனை அல்லது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி அதன் பிரதான நோக்கமே அரசியல் ஆதாயம் தான், மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெறுவதான். சிங்கள மக்கள் பேசுகிறார்கள் சொன்னால் அங்கே சிங்கள இன வார்த்தை பேசுகின்றார்கள், வாக்கெடுக்கிறார்கள். தமிழ் மக்கள் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இங்கே தமிழ் இன வார்த்தை பேசுகின்றோம், வாக்கெடுக்கின்றோம். அந்த கலாச்சாரத்தை எல்லாம் இல்லாமல் செய்து எல்லா மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் நாங்கள் அப்படியான வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அதுக்காகத்தான்
இலங்கை ஆனால் தேசிய மக்கள் இலங்கை சக்தியினுடைய தேர்தல் பிரச்சார காலத்திலே வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையிலே தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு ஒரு தீர்வை நாங்கள் வழங்குவோம் என்று தெரிவித்திருந்தீர்கள். அதன் அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் சொல்லுகிறீர்கள் இனங்கள் இல்லை, எல்லா மக்களும் சமமாக பயன்படுத்தப்பட சொல்லி பேசவில்லை. இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு எங்கட குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்கள் தீர்த்து சகோதரர்களாக வாழ வேண்டும் என்றதான் எங்களோட நோக்கமா இருக்குது. அதுலயே குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அந்த வளமான நாடு அழகான வாழ்க்கையினுடைய அந்த கொள்கை புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அது மைத்ரி பாலசிறிசேன அவர்களால நல்லாட்சி காலத்தை கொண்டு வரப்பட்ட அந்த ஜாப்பு சீர்திருத்தம், அந்த ஜாப்பு சீர்திருத்தத்தை எங்க நாங்கள் விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து கொண்டு போய் அந்த ஜாப்பு சீர்திருத்தத்துக்கு கூடாக ஒரு சமத்துவமான இலங்கை வழங்குறதான் அந்த நோக்கமாக காணப்படுகின்றது. எனவே அந்த ஜாப்பை திருத்த வேண்டிய ஜாப்பை முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய வேலை எங்களுக்கு இருக்கிறது. அது கூடாகத்தான் அந்த அரசியலமைப்பிலே. ஆனால் ஏற்கனவே ஜீவன் நீங்கள் சொல்கிறீர்கள் புதிதாக ஒரு ஜாப்பிலே இடம் இதுவரை இல்லாத ஒரு விடயம், அரசியல் ஜாப்பிலே இல்லாத ஒரு விடயம். அரசியல் ஜாப்பிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய மாகாண சபை முறைமை ஒன்றை அமுல்படுத்துவது தொடர்பாக பாராளுமன்றத்திலே தனிநபர் பிரேரணைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பிரேரணைகள் தேசிய மக்கள் சக்தியினால் கண்டுகொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதி நினைக்கிறேன் அதிலே விருப்பமாக இருக்கின்றார். அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதிலே புரிய. ஆனால் அதிலும் வழக்கு ஒன்று இருக்கிறதா சொல்லப்படுகின்றது. எவ்வாறான போதும் தேசிய மக்கள் சக்தி மாகாண சபைக்கான நினைக்கிறேன் பாராளுமன்றத்தோடு நேற்று பட்ஜெட்டை முன்வைத்த போது சொல்லியிருக்கின்றார். அதுக்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, தேரியை தீர்மானிங்கள் என்று சொல்லி. எனவே அதுக்கான ஏனைய எல்லாம் சேர்ந்து அந்த திட்டங்களை நிறுவனப்படுத்த வேண்டிய தேவை வரும் என்றுதான் நம்புகிறேன். ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஜேவிபியின் செயலாளர் டில்வின் செல்வா அவர்கள் மாகாண சபை முறைகள் ஒழிக்கப்படும் என்றும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட மாட்டாது என்றும் அண்மையில் ஒரு பத்திரிகைக்கு செவ்வி வழங்கியிருக்கிறார். ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய உண்மையான நோக்கம் என்ன? தமிழ் மக்களுக்கு என்று கிடைக்கப்பட்ட ஒரு உரிமை, அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை ஏன் தேசிய மக்கள் சக்தி அதாவது ஒரு அரசு அமுல்படுத்தாமல் இருப்பது என்பது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உங்களுடைய கரிசனை என்ன? மாகாண சபை தேர்தல் அதாவது புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் வரைக்கும் அந்த மாகாண சபை முறைமை இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பு. அந்த மக்களுடைய விருப்புக்கு எதிராக நாங்கள் செயல்பட போது கிடையாது, அதிலே அரசாங்கமும் செயல்பட போது கிடையாது. ஆனா என்ன வகையான இந்த தாமதங்கள் அதுகளை நாங்கள் 20 நாட்களிலே அதை கண்டுகொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சேகர் அவர்கள் குறிப்பிட்டார், நீங்கள் சிங்கள மொழியிலும் சரளமாக பேசக்கூடியவர் என்ற வகையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அல்லது இந்த அரசாங்கத்தின் மத்திய குழு கூட்டங்களிலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இதுவரை நீங்கள் என்ன காத்திரமான விடயங்களை அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்றால் அது வடக்குக்கான பிரச்சனை இல்லை, வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக, குறிப்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் போன்ற விடயங்கள் தொடர்பாக அல்லது பொறுப்புக்கூறல் தொடர்பாக உங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உங்களால் இந்த அரசாங்கத்துக்கு என்ன தகவல்களை சொல்லக்கூடியதாக இருந்தது? அவர்கள் அதற்கு என்ன எதிர்வினையாற்றியிருந்தார்? இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மாதாந்த கூட்டங்களிலே அல்லது மாவட்ட கூட்டங்களிலே தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டுதான் வருவது. நாங்கள் என்னதான் திட்டங்களை தமிழிலும் திருப்திப்படுத்த முடியாது, அபிவிருத்திகளூடாக மக்களை திருப்திப்பட முடியாது. என்றால் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது காயப்பட்ட ஒரு இடமாக தங்களுடைய நிரந்தர அமைதிக்காக ஒரு போராடுகின்ற இடமாக இலகுவாக தமிழ் மக்களை திருப்திப்படுத்த முடியாது. அதால
எனவே இலங்கையிலே நாங்கள் இந்த இனப்பிரச்சனைகள் அல்லது இப்படியான பிரச்சனைகள் தீர்க்கும் வரைக்கும் இந்த நாடும் பெரும்பாலும் அமைதியாக இருக்காது. ஏன்னு சொன்னால் யாராவது அந்த பிரச்சனையை கொடுப்பார்கள், தங்களுடைய பிரச்சனை தீர்வுகள். அந்த வகையிலே தான் அவங்க பல விடயங்களை கேட்கவில்லை, சில விடயங்களை தான் கேட்கிறார்கள். அதில் குறிப்பா நீங்க சொன்னது போன்று இந்த காணி விடுதலை, கைதிகள் கூட ஒவ்வொன்றாக வருவோம். ரஜீவன், காணி விடுதலை என்ற விவகாரத்திலே உள்ளூராட்சி சபைகள் தேர்தல்கள் நடைபெற்ற போது சில வீதிகளை விடுவித்தீர்கள். தேர்தல் காலத்தில் தான் அதை நீங்கள் செய்தீர்கள். அதன் பின்னர் காணி விடுவிப்பு என்பது தொடர்பான எந்த விதமான முயற்சிகளும் இதுவரை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. காணியில் நிரந்தரமாக இருப்பவர்களை எழுப்புவதற்கு நாங்கள் பல்வேறு விடயங்களை செய்ய வேண்டியது இழப்புடுப்பு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டிசிசி கூட்டங்கள், மாவட்ட கூட்டங்களை நாங்கள் கலைத்து வருகின்றோம். தொடர்ச்சியாக அந்த பொறிமுறை நடைபெற்று வருகின்றது. அதை விடுவிப்பதற்காக பல சம்மதங்களும் தெரியும். அதாவது யுத்தம் முடிவடைந்து இப்போது 16 வருடங்கள் ஆகிவிட்டன. யுத்தம் இனி நடக்கப் போவதில்லை என்று கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவே தெரிவிக்கும் போது இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காணிகளை விடுவிப்பதில் தேசிய மக்கள் சக்தியும் அது ஒரு நிறைவேற்று அதிகாரம் மிக்க 3/2 பெரும்பான்மை அரசுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. விடக்கூடிய காணி அத்தனை காணியையும் நாங்கள் மக்களுக்காக விடுதலை செய்வோம். குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளுக்காக அந்த காணிகளை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் விவசாய நடவடிக்கைகளுக்காக காணிகளை கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள். ஆனால் குருந்தூர் மலையிலே அந்த சுற்றியுள்ள இடத்திலே அந்த இடத்தை ஒரு புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்தி 300 ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழ் கட்சிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர்கள்? அது என்கிற அரசாங்க காலத்திலே செய்யப்பட்டது கிடையாது. அது முன்னே ஆட்சி காலங்களில் கையகப்படுத்தப்பட்ட விடயங்கள். அதிலே பல விடயங்கள் அது இருக்கின்றன. எனவே நாங்கள் சுமூகமாக கையாள வேண்டும், மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்க வேண்டும். அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் அந்த அவ்வாறான அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர்களையும் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். அதே போன்று இதை இலகுவாகவும் சுகமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் போய்கொண்டுதான் இதுக்கு ஒன்றா சொல்லுகின்றேன். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விவாதத்துக்கு வரலாம். குறிப்பாக நீங்கள் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக தற்சமயம் அரசு இந்த புதிய பட்ஜெட்டிலே 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இந்த எல்லை நிர்ணய விவகாரம். இதற்காக ஒரு தனிநபர் பிரேரணை நல்லாட்சி காலத்தில் திரு சுமந்திரன் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. இப்போது சாணக்கியன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். கடந்த 6 மாத காலமாக அது பாராளுமன்றத்தில் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் ஏனைய கட்சிகளுடனும் உங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற கட்சிகளோடு பேசி அதை முன்னகர்த்துவதற்கான முயற்சிகளை உங்களால் எடுக்க முடியுமா? நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் கதைப்பதற்கு. ஜனாதிபதி அவர்களும் இதுக்கு ஓமண்டு சொல்லியிருக்கிறார். எனவே அது சம்பந்தமாக அடுத்தடுத்த வாரங்களிலே இந்த பட்ஜெட் தொடர்புடைய கூட்டங்கள் ஆரம்பமாகும் என்று நான் நம்புகிறேன். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிய நாங்கள் காட்சிகள் நகரும் என்று எதிர்பார்க்கலாம் என்று சொல்லுகிறேன். எதிர்பார்க்கிறோம். சரி, சரி. அடுத்ததாக குறிப்பாக இந்த இராணுவ முகாங்கள் காணி விவகாரங்களுக்கு அப்பால் மிக முக்கியமான விஷயமாக தமிழ் மக்களால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு விவகாரம் கடந்த செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் விவகாரங்களில் அந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் சர்வதேச பொறிமுறை ஒன்று தொடர்பாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அந்த முக்கியமான காலகட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே பிறந்து வளர்ந்த ஒருவராக உங்களுக்கு தெரியும். தமிழ் மக்கள் அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும். உங்கள் தரப்பிலிருந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக நீங்கள் உங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாக என்ன விடயங்களை முன்வைக்கிறீர்கள்? இல்லை, இந்த பொறுப்புக்கூறல் விடயத்தில் எங்களுடைய அரசாங்கம் தெளிவாக சொன்னது, அதாவது நாங்கள் சர்வதேச விசாரணையோ சர்வதேச கண்காணிப்பையோ அல்ல சர்வதேச பொறுமுறையோ நாங்கள் ஏற்கவில்லை. நாங்கள் உள்ளூர்ல இருக்கிற பொறுமையைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை சரியான முறையிலே செய்கின்றோம் என்றுதான் சொல்லி நாங்கள் வாக்கு கேட்டாங்க. அதுக்கு அந்த அடிப்படையில் தான் 81,000க்கும் மேற்பட்ட மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள்.
எனவே நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய உள்ளூர்ல இருக்கிற அந்த பொறிமுறை சரியாக இயங்குறதா என்றதை பார்க்க வேண்டும். அது நீங்க பாத்தீங்கன்னா செம்மணி விவகாரம் கூட எங்களுடைய அரசாங்கம் தான் அந்த பணத்தை வழங்கி இருக்கிறது, அதை அரசாங்கம் தான் கொண்டு சென்றிருக்கின்றது. எனவே முந்தைய அரசாங்கம் மாதிரி இல்லாமல் இப்பொழுது அந்த நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் இந்த விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அன்றைய தினம் ஐநாவுடைய அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் நாங்கள் பார்த்த பொழுது முந்தி இருந்த விடயங்களுக்கும் இப்ப இருக்கிற விடயங்களுக்கும் ஒரு பிளெக்சிபிள் ஒன்று காணப்படுகின்றது, ஒரு முன்னேற்றமான ஒரு விடயங்களும் காணப்படுவதாக நான் ரிப்போர்ட்டை பார்த்திருக்கின்றேன். எனவே இதுக்கு நாங்கள் கொஞ்சம் காலம் கொடுத்து பார்க்க வேண்டும், சரியான முறையிலே செல்கிறதான்னு சொல்லியிருந்து. ஆனால் அண்மையிலே இந்த இழப்பீட்டு கொடுப்பனவுக்கான ஒரு சபை ஒன்று அமைப்பது தொடர்பான விவகாரத்திலே இராணுவத்தினருடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அதிலே பெயர்கள் பிரேரிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய ஏமாற்றத்தை தந்த ஒரு விவகாரமாக அல்லது நம்பிக்கை ஈனத்தை தருகின்ற ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இந்த நியமனங்கள் சம்பந்தமாக நாங்கள் சொல்வதை விட இந்த கருத்துக்களை நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து பெறுகின்ற கருத்துக்களை இல்லை மக்களிடம் பெறுகின்ற கருத்துக்கள் மக்களுடைய அதிருப்திகளாக அல்லது மக்கள் அதை விரும்பவில்லை என்ற செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது. உங்களுடைய உயர்மட்டங்களுக்கு அல்லது ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதம மந்திரிக்கோ அல்லது மத்திய குழுவுக்கோ நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றது இவ்வாறான விடயங்களை. எனவே உங்களிடமிருந்து கேட்கின்ற கருத்துக்கள் அல்லது மக்களிடமிருந்து கேட்கின்ற கருத்துக்களை நாங்கள் அவ்வப்போது எங்களுடைய அரசாங்கத்தின் உயர்வு இடங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த விடயங்களையும் நாங்கள் வழங்குவோம், பல விடயங்களையும் வழங்கி இருக்கின்றோம். நல்லது. அடுத்ததாக குறிப்பாக தமிழ் மக்கள் அறிவு செய்யக்கூடிய விடயம் ஒன்று. நாங்கள் அதை மக்களுடைய கருத்துக்களாக நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறோம். சில இடங்களில் நாங்கள் பார்லிமெண்டில் கதைக்கிறோம், சில இடங்களில் கேள்விகளாக நாங்கள் அதை கொண்டு வருகின்றோம், சில இடங்களில் மோசனாக நாங்கள் கொண்டு வருகின்றோம். அடுத்ததாக குறிப்பாக இலங்கையின் வடபகுதி அபிவிருத்தி என்ற வகையிலே 2 விவகாரங்கள் தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பலாலி விமான நிலைய அபிவிருத்தி, காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி, இந்த 2 விவகாரத்தையும் பலரும் மிக கவனமாக அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்த முன்னாள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் இப்போது பதவி மாற்றம் செய்யப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுப்பதாக இருக்கிறது. இந்த வேளையில் உங்களுடன் காத்திரமான சில கேள்விகளை கேட்பதற்காக நமது நேயர் குமார் கணேசன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைகிறார். அவரை நிகழ்ச்சியோடு உள்வாங்கிக் கொள்கிறேன். வணக்கம் திரு குமார் கணேசன் அவர். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் சார். வணக்கம் உங்கள் பிரதம அதிதி இன்றைய ஜீவன். கடந்த முறை நீங்கள் வந்த போதும் உங்களோட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கோ தெரியாது. இந்த லிட்ரஸி இஷ்யூ, அதாவது வயது குறைந்த பிள்ளைகள வாசிப்பு மிக மோசமாக இருக்கின்றது, யாழ்ப்பாண மாவட்டம் ஆக குறைந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்ன போது நீங்கள் அதை நான் நிச்சயம் பாராளுமன்றத்தில் கதைப்பேன், பேசுவேன், நடவடிக்கை எடுப்பேன் என்று கேட்டிருந்தீர்கள். அதுக்கு ஏதாவது ப்ரோக்ரஸ் இருக்கின்றதா என்பது முதலாவது கேள்வி. 2வது கேள்வியையும் கேட்டுவிட்டு நான் விலகுகிறேன், நீங்கள் அது சொல்லலாம். நேற்று வந்த கல்வியியல் கல்லூரிகளுக்கான இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த நிலையிலே அதிலே யாழ்ப்பாண கல்வியியல் கல்லூரிக்கு தமிழ் மூலத்துக்கான கணிதம், விஞ்ஞானம் ஆகியவற்றுக்கு கோரிப்படவில்லை. அது தவறா அல்லது என்ன நடந்தது? நிச்சயமா நீங்கள்லாம் பார்க்க வேண்டியவரால் நான் உங்களை டேக் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய தெரியல. அது பெரிய விஷயமாக இருக்குது. அப்படி தமிழ் ஆங்கில மூலத்துக்கு மாத்திரம் யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்க முடியும், மற்ற இடங்களிலே கணிதமும் விஞ்ஞானத்துக்கும் யாழ்ப்பாண கல்விய கல்லூரிக்கு விண்ணப்பங்கள் கோரப்படும். வணக்கம். உங்களோட நான் முதலாவது விடயமும் கூட அந்த எங்களுடைய சிறு பிள்ளைகள் வாசிப்பிலே மிக 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 குறைந்த கவனத்தை செலுத்துகின்றால் அதிலே அவர்கள் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் சொல்லி நீங்கள் புள்ளி விவரத்தோடு எனக்கு தந்தீங்க. நான் அதை உடனடியாகவே எங்களுடைய கல்வி அமைச்சர் சார் ஆலோசனை குழுவிலே நான் கலந்து கொண்டு அதற்கான ஆவணத்தையும் கொடுத்திருந்தேன். அதை வருகின்ற கல்வி சீர்திருத்தங்களிலே கவனத்தில் கொள்வதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கின்றோம். எனவே பாடத்திட்டங்களை பார்க்கின்ற பொழுது அது சம்பந்தமான கவனம் செலுத்தப்படும் என்று நான் வலுவாக நம்புகிறேன். ஒன்று. 2வது கல்வியியல் கல்லூரி விஷயம் எனக்கு உண்மையிலேயே நான் நேற்று இன்றைக்கு கொஞ்சம் பார்லிமெண்ட்ல விடக்கட்டபடியால
எனக்கு இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சிருக்குது. நான் உடனடியாகவே யாழ்ப்பாணத்துடைய கல்வியக்கல்வியுடைய பிரின்சிபலை நான் துறவெடுத்து அது அறிந்து உடனடியாகவே நான் நாளைய தினம் என்னுடைய அமைச்சுக்கு நான் அதை சமர்ப்பித்து அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள் உங்கள் தொடர் சேவைக்கு. நன்றி. நன்றி குமார் கணேசன் அவர்களே. நாங்கள் விட்ட இடத்திலிருந்து வருவோம். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் பொறுப்புக்கூறல் விவகாரத்திலே ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ச்சியாக இலங்கையை தனது கண்காணிப்பில் வைத்திருப்பதற்கான முயற்சிகளைத்தான் தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆனால் நல்லாட்சி காலத்திலே அவர்கள் அதற்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். வழங்கி அதில் ஒரு முன்னேற்றமாகத்தான் இந்த புதிய அரசியலமைப்பு, நீங்கள் பேசிய அரசியலமைப்பு விவகாரங்களை கொண்டு செல்வதற்கு கூட அவர்களுடைய ஆதரவு கூட இருந்தது. அவ்வாறான ஒரு நிலவரங்கள் இருந்தபோது இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை உள்நாட்டு பொறிமுறை உள்நாட்டு பொறிமுறையை தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகிறார்கள். இதில் நீங்கள் வெளிநாட்டு பிரமுகர்களுடைய பிரசன்னம் என்பதற்கு அப்பால் அது ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற ஒரு விவகாரமாக ஏன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை பார்க்க மறுக்கிறது? இல்லை, அது ஒரு கொள்கை தானே. அந்த கொள்கை அடிப்படையில் தான் இந்த விடயம் கையாளப்பட்டு மக்கள் மத்தியிலே அந்த கொள்கை முன்வைக்கப்பட்டு அந்த மக்கள் அதுக்கு ஆணையை கொடுத்து தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும். செயல்படுமா, உள்நாட்டிலே காணப்படுகிற பிரச்சனைகளை நாங்கள் நிரந்தரமா தீர்க்கிறது நாம் முயற்சிக்கிறோமா, இந்த நாளை நாங்கள் பலமுறை செய்ய வேண்டுமா என்று நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். பிரச்சனையை தீர்த்து இந்த நாட்டிலே இருக்கிற அத்தனை துயரங்களை நீக்கிவிட்டு ஒரு நல்ல நாடாக மாற்ற என்பதற்கு நாங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். எனவே இதான் இறுதி சந்தர்ப்பம் இந்த நாட்டை நாங்கள் சரியான முறைகளே கொண்டு போறதுக்கு. எனவே நாங்கள் அதை வேறொரு முறையிலே அணுகி பார்ப்போம் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். எனவே அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த நாங்கள் அரசாங்கம் வெற்றி பெறலாம், ஆனால் தோல்வி அடையலாம். எனவே அரசாங்கத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டிய பங்கு எங்களுக்கு இருக்கிற அதே நேரம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்க்க வேண்டும். சில இடங்களை நாங்கள் அதை விரும்பும் பிடிக்கக்கூடாது. ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும். சரி, நீங்க செய்யுங்க, இதை செய்தாங்க இருக்கிற அளவுக்கு நாங்கள் இது பார்ப்போம். அது வேற ஒரு அப்ரோச்சா இருந்து பார்க்கட்டுமே இருக்காது. சரி, அப்படியே வைத்துக்கொள்வோம். அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வந்தபோது ஊழல் என்ற விவகாரத்தை தான், அதாவது இதுவரை நாட்டிலே இருந்த ஊழல்களை ஒழிப்பது காத்திரமான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த ஊழல் விவகாரம் ஒரு 6 மாத காலம் பேசப்பட்டது. அதன் பின்னர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பேசப்பட்டது. இப்போது போதை வஸ்து விவகாரம் பேசப்படுகிறது. இவ்வாறு காலத்துக்கு காலம் நீங்கள் ஒவ்வொரு விடயங்களை கையில் எடுத்துவிட்டு இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை பற்றிய எந்த விதமான தகவல்களும் இல்லை. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் எந்தளவு தூரம் இருக்கிறது? இதை நீங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற விமர்சனம் என்னவென்றால், காலத்துக்கு காலம் நீங்கள் எது ஒரு பாப்புலரான சப்ஜெக்டாக இருக்கிறதோ அதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கையில் எடுக்கிறது என்பது போல பேசுகிறார்கள். நீங்கள் மக்கள் சக்தி அரசாங்கமா அல்லது முன்னுக்கு இந்த அரசாங்கம் எடுத்ததா? இல்லை, குறிப்பாக இப்போது பார்த்தீங்கன்னா ஊழல் விவகாரத்தை முதலில் பேசினீர்கள், இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதலை பேசினீர்கள், இப்போது போதைப் பொருள் மஃபியாக்கள் அவர்களை வெளிநாடுகளிலிருந்து கண்டுபிடித்து வருவது, கொலை விவகாரங்களை கையாள்வது என்ற விவகாரங்களிலே கவனம் செலுத்தப்படுகிறது. இப்போ 200 பேருக்கு நீங்கள் சிவப்பு அறிக்கை வெளியிட்ட பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது எப்படியான, அதாவது மக்கள் மத்தியிலே ஜனரஞ்சகமான விவகாரங்களை கையாள்வதன் மூலம் ஒரு அரசியல் ஸ்டண்ட் நிலைமையை வைத்துக்கொள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரும்புகிறதா? நாங்கள் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் தான் அதை சொல்ல வேண்டும். ஏன்னா நாங்கள் கை வைத்திருப்பதும் தேசிய பிரச்சனை. இது மக்களுக்கு உண்மையிலே அடிப்படை தேவையான பிரச்சனை. நாங்கள் இங்க சமூக வலைத்தளங்கள் அல்லது பல்வேறு இடங்களிலே கதைக்கின்ற பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரியான அரசாங்கம் செல்கிறது என்றுதான் மக்கள் சொல்கிறார். எனவே ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக கூட சரி, ஈஸ்டர் தாக்குதலினுடைய விசாரணைகள் எந்த அளவு தூரம் முன்னேறி இருக்கிறது அதற்கு சொல்ல தெரியவில்லை. என்று அதுக்குரிய அமைச்சராக சொல்ல வேண்டும். பல முறை பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கின்றார்.
எனவே நான் நினைக்கிறேன் அந்த விடயங்கள் துல்லியமாக வெளியே வந்து நான் அதை கேட்பார் நாங்கள் பதிலும் வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான விஷயம், இந்த ஊழல் விவகாரங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கருத்து, இப்போது கைது செய்யப்படுகின்ற அல்லது முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய குற்றங்கள், அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்ட போது அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இதை தேசிய மக்கள் சக்தி பெரிதாக ஊதி பெருப்பிக்கிறது. அதுபோல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மஹிந்தானந்த அழுத்கம போன்றவர்களுடைய ஊழல்கள் எல்லாம் மிகச்சிறிய ஊழல்கள். பெரும் ஊழல்களை செய்த பெருச்சாளிகள் இன்னமும் வெளியிலே இருக்கிறார்கள். அவர்கள் மீது கை வைக்க தேசிய மக்கள் சக்திக்கு பயம் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்களே, அது பற்றி உங்களுடைய கருத்து? கைது செய்த தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் இல்லை, ஜனாதிபதியும் இல்லை, பிரதம மந்திரியும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை. அது நீதிமன்றங்கள் சட்டம் தன்னுடைய கடமையை செய்கின்றது. அது அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளின் பிரகாரம் அல்லது அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட ஆணைகள் ஊடாகத்தான் அந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது அரசாங்கத்தின் மீது இப்படி குற்றச்சாட்ட முடியாது. அரசாங்கம் சரியான வகையில் அது நீதி நடக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றது. அதுதான் சொல்ல முடியும். ஆனால் இந்த அரசாங்கத்தில இருந்து குற்றம் செய்த யாருமே தப்ப முடியாது, அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது அவள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு சரியான நேரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம், நடக்கும் என்றுதான் நம்புகிறோம். சரி, இந்த வழியில் இன்னும் ஒரு நேயர் எமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைகிறார். வணக்கம் ராஜ். வணக்கம் சத்யபாலன், வணக்கம் எல்லாருக்கும், விஞ்ஞானிகளுக்கும் சேருக்கும் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கும். என்னுடைய கேள்வி, இப்ப ரஜீவன் அவர்கள் இப்ப சொல்லியிருந்த தங்களுடைய செயற்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக, அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதை என்ன அடிப்படையில என்ன அளவுகோல்படியில் அதை சொல்றாரு எனக்கு கேட்க விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த வாக்குகளை விட அவருடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 30,000 கிட்ட குறைந்து இருக்கிறது. யாழ் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால், தமிழ் மக்கள் முழுமையாக வாழும் பிரதேசம் என்று சொல்லுற யாழ் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால், அப்படியானால் இந்த அளவுகளின்படி நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றதான் இந்த கேள்வி. நீங்கள் இதுக்கு விளக்கம் மன்னிக்க முடிக்கல கேள்விய, இதுக்கு நீங்கள் பதிலளிக்க கூடாது. இது உள்ளூராட்சி தேர்தல், இதுக்கு உள்ளூர்ல பிரபலிய மனாக்கள் தான் போட்டிக்கிட்டது, அதால தான் குறைஞ்சாண்டு என்றால் எல்லா கட்சிக்கும் அதே நிலைமைதான், உங்களோட கட்சிக்கு மட்டும் இல்லை. எனவே அந்த பதிலை சொல்லாமல் சரியான பதிலை அறிய விரும்புகிறேன். நன்றி. சரி, சரியான பதிலை தான் சொல்ல வேண்டும். இதுல என்னென்னால், அரசாங்கம் நாங்கள் ஆட்சி அமைத்து சில மாதங்களிலே தான் இந்த எலெக்ஷன் நடந்தது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பல விடயங்களை சொல்லியிருந்தோம். இலங்கை மக்களை பொறுத்தவரையில அவர்கள் மாற்றங்கள் ஒரு நாளில் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏன்னா 75 வருட காலமாக அல்லது நீண்ட காலமாக இதுங்கிற மண்ணிலே குறையோடி போன ஒரு பிரச்சனை. அது ஊழல் என்றாலும் சரி, போதை வசதி என்றாலும் சரி, அல்லது என்ன விடயங்கள், அந்த சாதி முறைகளோ அல்லது மத விடயங்களோ எல்லாமே மக்கள் மனத்துல ஒரு ஆழமாக ஊறிக்கொண்ட பல விடயங்கள். தமிழ் தேசியம் கூட ஆழமாக ஊறிக்கொண்ட விடயங்கள். வடக்கிலே தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் தேசியமும், சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்கள தேசியமும், அப்படியான விடயங்கள்லாம் ஊறிப்போய், இனவாதங்கள் மதவாதங்கள் எல்லாம் ஊறிப்போய் இருக்கின்ற ஒரு விடயம். எனவே அப்படியான விடயங்களை கையாளுகின்ற பொழுது நாங்கள் உடனடியாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். உடனே நடக்க வேண்டும், உடனே மாற்றம் பெற வேண்டும், அரசாங்க அதிகாரிகளை பிடிச்சு சிறைகளை போட வேண்டும், போலீஸை தூக்கி பிடிச்சு போட வேண்டும், மின்சாரத்தை பிடிச்சு போட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு இலங்கை ஆனது சாத்தியமா என்ற வகையிலே நாங்கள் பார்த்தால் உண்மையிலே சாத்தியம் ஆகாது. நாங்கள் கற்பனை ரீதியாக பார்த்தால், யதார்த்தமா பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. அந்த வகையிலே தான் உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகின்றது. இப்ப மாகாண சபை தேர்தல் வருகின்றது. உங்களுக்கு பார்த்து தெரியும், இப்ப மாகாண சபை தேர்தல் வரப்போறோன்னு அந்த எண்ணெய்க்கரு வந்தவுடனே என்ன நடக்குன்னு சொன்னா, எங்களை தாக்கொடுக்கிறார்கள். இப்ப மோகனூல பாத்தீங்கன்னா, இல்ல சமூகத்தை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அட்ராக்ட் பண்றாங்க. இப்ப அவர்களை மோசமான முறையிலே அது இன்னும் எலெக்ஷன் நெருங்க வருகின்ற பொழுது தமிழ் தேசியம் என்ற வகையிலே இவர்கள் இன துரோகிகள், தமிழர் விரோதிகள், சிங்கள கட்சி, ஏவிபி என்று சொல்லி மக்கள் மத்தியில இந்த எண்ண அலைகளை விதைப்பார்கள். அவ்வாறுதான் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட அவ்வாறான பாரிய பேஸ்புக்லேயே மோசமான வசை பாடல்கள், பேக் ஐடிகள், அதுல மக்கள் மத்தியிலே அந்த மேடை பிரச்சாரங்களிலே கொண்டு வரப்பட்டது.
ஒரு ஆட்சியை அந்த தேசத்தை கைப்பற்ற வேண்டுமே இருந்ததை தவிர ஒரு உண்மையான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அது இருக்கவில்லை. சரிதானே? அப்படி பார்க்கிற பொழுதுதான் ஆனால் வாக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே வடக்கு மாகாணத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை விட ஒரு 500 வாக்குகள் குறைந்த நிலையிலே 3 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது. 81 நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 81 பிரதேச சபை உறுப்பினர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரே. வன்னியம் எடுத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல 3, வன்னியில 2 பிரதி அமைச்சர் 7 பேர் இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து பிரதேச உறுப்பினர் இருக்கிறார்கள். இனி மாகாணத்தை அப்படி பார்க்க போல பொழுது தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் மத்தியிலே கால் ஒன்று தான் இருக்கிற வளர்ச்சியிடம் தான் இருக்கு என்று சொல்ல முடியும். சரியா? அந்த வகையில தான் இது ஒரு புதிய கட்சி, இந்த மக்களுக்கு புதிய கட்சி. ஆனால் அந்த கட்சியின் கொள்கை இருப்புக்காகத்தான் பழைய காலங்களில் இருந்த அந்த நம்பிக்கை அதாவது நாங்கள் கதைத்து தமிழ் தேசியம் என்றது பிழை இல்லை, பிழையா இன்னும் அதை நான் பார்க்க தொடங்கவில்லை. அதை கொண்டு போறவர்கள் எவ்வாறா மாநில கொண்டு போறதான் நான் சொன்னேன். சிறிதரன் அவர்கள் நேற்றுக்கு அதை தரேன்னு சொன்னீங்க. நீங்க அவர் 17 வருஷமா காட்சி கொண்டு இருக்கிறார். அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல மட்டுமில்லை, அணில் அரசாங்கத்துல மட்டுமில்லை, அது மைத்திரி அரசாங்கத்துல மட்டுமில்லை, காட்சி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்க என்ன தீர்வு கண்டார்கள்? இப்ப நாங்கள் ஒரு வருட காலத்திலே நீங்க என்ன தீர்வு எங்கள்கிட்ட கேட்கிறீர்கள்? எனவே உண்மையிலேயே நாங்கள் சரியான முறையில் நகர்ந்து செல்கின்ற பொழுது, இலங்கையை உண்மையாக நேசித்துக் கொண்டு செல்கின்ற பொழுது, எங்களுடைய பிள்ளைகளை நேசித்து செல்கின்ற பொழுது நாங்கள் ஒரு நல்ல தேசத்தை உருவாக்க வேண்டும். இலங்கையில காணப்படுற பிரச்சனைகளை மெல்லமா அடியோட இல்லாம செய்து அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நல்ல விஷயம் நீங்கள் பேசுவது சரி. நல்ல தேசத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே யாழ் மாநகர சபையின் ஒரு முக்கியமான பிரதான வேட்பாளரான தேசிய மக்கள் சக்தியின் பிரதான வேட்பாளர் கபிலன் அவர்கள் யாழ் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்காத ஒருவரை நீங்கள் உங்கள் கட்சி அலுவலகத்தின் முகவரியை கொடுத்து அவரை வேட்பாளராக நிறுத்தியது எந்த வகையில் நீங்கள் அதை நியாயப்படுத்துவீர்கள்? இல்ல, நான் அதை நியாயப்படுத்துறதுக்கு முன்னுக்கு அதுக்கு எதிராக அவர் நின்றதுக்கு எதிராக வழக்கு போடுவோம், அதை இல்லாமல் செய்வோம் என்று சில கூறினார்கள். அதையே நான் செய்யவில்லை. அதே போல் செய்யட்டுமே அவர்கள். இல்லை, அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார், யாராவது வந்து தன்னிடம் வழக்கு போடுங்கள் என்று கேட்டால் தான் தான் செய்வேன். அப்படி சொல்ல முடியாது. அதே போல் செய்யட்டும் அவர்கள். வழக்கு போடுவதை விடுத்து விடுவோம். நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு நல்ல நாட்டை உருவாக்க வேண்டும் என்று. அப்படியானால் அந்த விவகாரம் ஒரு நேர்மையான விவகாரம் என்று நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள். அப்படி நான் அதை சொல்லவில்லை. அதுல ஒரு சரி பிழை என்றதுக்கு அப்பாலே அந்த நேரத்துல பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது. அந்த நாங்கள் வந்தால் நான் வழக்கு போட்டு நிப்பாட்டுவோம். அவர் உறுப்பினர் வந்து விட்டார, அதையே ஒருவரும் செய்யல வழக்க போட்டு. அதாவது இவ்வாறான முறைகேடுகள் நீதிமன்றத்தில் தான் அது சரியா பிழையா என்று தீர்மானிக்கப்பட வேண்டுமா, அல்லது அதாவது உங்களுடைய அரசாங்கம் ஒரு தார்மீக அரசாங்கமாக இவ்வாறான விஷயங்களை தவிர்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதை நீங்கள் பிடிவாதமாக செய்ததற்கான என்ன காரணம்? இல்ல, அது எனக்கு சொல்ல தெரியவில்லை. அது சம்பந்தம் நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அது முறைகேடானது என்று கருதி இருந்தால் உண்மையிலே அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற என்னுடைய கருத்து. யாரும் செய்யவில்லை. அப்படியே செய்யவில்லை என்று சொன்னால் அதிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? நிச்சயமாக அது எதிர்காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எதிர்காலத்துக்கே விட்டு விடுறேன். சரி, அது ஒரு முறைகேடான விடயம் தான். சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கும். அதற்கு நியாயப்படுத்த விட அதை ஒத்துக்கொண்டு கடந்து செல்வதுதான் மேலானது. என்றால் ஏற்கனவே நடந்த ஒரு விவகாரத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்டதன் சார்பாக அந்த வழக்கு விலக்கி கொள்ளப்பட்டது. இது கபிலன் ஒரு நல்ல வேட்பாளர், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, தகுதியான ஒருவர். ஆனாலும் கூட அவருடைய அந்த நியமனம் தவறானது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை நீங்கள் 70 வருடங்களாக தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்ட விவகாரம் ஒரு தேசிய இனம், அதற்கு சுயநிர்ணய உரிமை என்பது இருக்கிறது. அது உள்ளக சுயநிர்ணய உரிமையாகவும் இருக்கலாம், வெளியக சுயநிர்ணய உரிமையாகவும் இருக்கலாம். தமிழ் மக்கள் இன்று உள்ளக சுயநிர்ணய உரிமை என்ற ஒன்றை கூட
தேசிய மக்கள் சக்தியிடம் எதிர்பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு தேசிய இனம் தனது சுயநிர்ணய உரிமையை இழந்து இருப்பது என்பதை நீங்கள் அடிப்படையில சொல்றீங்க இழந்திருக்கிறேன்னு சொல்லி. தேசிய மக்கள் சக்தியை இழந்திருக்கு நீங்க என்ன அடிப்படையில் சொல்றீங்க எனக்கு தெரியவில்லை. அது நீங்க சொல்ல விரும்புகிற அடிப்படையில் சொல்லி அதாவது ஒரு எந்த இடத்துக்கும், அதாவது இங்கே இலங்கையில் எந்த இடத்துக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்குது. அதை யாருமே பறிக்கவில்லை. அது வழக்கு போட்டு கூட சொல்லப்பட்டிருக்குது. வழக்கு போட்டதிலே வழக்கு இருக்குது. தமிழ் மக்கள் இனமாக நீங்கள் நாங்கள் அந்த சுயநிர்ணய உரிமையை கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யார் தரத்திருக்கிறது என்று தெரியவில்லை. எப்படி தரப்பட்டிருக்கிறது தெரியவில்லை. நீங்க சொல்லணும் எப்படி தரப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது இல்லை என்று சொல்வது என்ற வார்த்தைகளால் மட்டும் அது தடுக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. அது செயற்பாட்டில் இல்லை என்பதுதான் இங்கு. அது இல்லை, அது எங்க அரசாங்கத்துல நாங்கள் சொல்லக்கூடாது. அது கடந்து வந்த அந்த பொறிமுறை ஒன்று இருக்குது, கடந்து வந்த அந்த காலங்கள் இருக்குது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இல்லாமல் செய்வோம் என்று. இல்லாமல் செய்வோம் சொல்லி அதுல இருந்து நாங்கள் மேம்படுவோம் சொல்லுகிறோம். மேம்படுவோம்னு சொன்னது நான் என்னோட ஆசிரியராக அதிபராக சொல்ல முடியும் சொன்னால் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது, அதாவது ஒரு முன்னேற்றம் என்றது ஒரு பாடசாலை பிள்ளை 100 மார்க்ஸ் எடுக்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. முட்டையெடுத்த சீரோடுத்த பிள்ளை 1 மார்க்ஸ் எடுக்கிறது அது இம்ப்ரூவ்மெண்ட் தான். எனவே நாங்கள் பல பழைய விடயங்கள் இருந்து அதுல இருந்து நாங்கள் முயற்சி பெற்று மெல்ல மெல்ல நாங்கள் மீள வேண்டும். அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம். அந்த பாசிட்டிவான எண்ணம் எங்கள் மத்தியில வர வேண்டும். அரசாங்கத்துக்கும் அது இருக்கிறது. பாப்போம் நல்ல வழியில செல்லும் என்று சொல்லி. குறிப்பாக அடுத்ததாக நான் பேச விரும்புவது உங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்கள். இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களிலே பல குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குளறுபடிகளை கட்டுப்படுத்தக்கூடியவராக மாவட்ட அபிவிருத்தி சபை தலைவர் இல்லை என்ற ஒரு விவகாரத்தை எல்லோரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். பிரதான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் எழுந்து தங்களுக்குள் சண்டை பிடிக்கிறார்கள். அதில் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் சரிக்கு சரியாக சண்டை பிடிக்கிறார். இந்த மெச்சூரிட்டி, இதை மக்கள் பாராளுமன்ற மெச்சூரிட்டி இன்மை, உறுப்பினர்களுக்குரிய மெச்சூரிட்டி இன்மை என்று உங்களை சமூக வலைத்தளங்களிலே ஸ்க்ரோல் பண்ணுகிறார்கள். இதை நீங்கள் தவிர்த்து கொள்வதா அல்லது இதை எப்படி நீங்கள் கையாள போகிறீர்கள்? இது ஒரு சங்கடமான கேள்வி. என்னன்னா நேற்றைய தினம் கூட பாராளுமன்றத்திலே ஒரு ஆள் செம்மறி மாறன் பேசி இருக்கிறார். தெரியும், அப்படியான பேச்சில் வருகின்ற பொழுது அல்லது ஒரு அதிகாரியை பார்த்து பேசுகின்ற பொழுது அல்லது அது ஒரு எதிக்ஸ் இருக்கு. இதுல என்னாலும் ஒரு எதிக்ஸ் இருக்குன்னு சொன்னால், நாங்கள் ஒரு தெரியும் கடந்த 2 மாதங்கள் 3 மாதங்கள் முன்பு நான் பாராளுமன்றத்திலே ஒரு சட்டமூலம் ஒன்றை நான் கொண்டு வந்திருந்தேன். அது ஒத்துழைப்பு விவாதத்திலே டிசிசி கூட்டங்கள் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் அல்லது தீர்மானங்கள் சட்டவிதி வலுவற்றுவாக காணப்படுகின்றது அல்லது அது ஒரு வேஸ்டிங் டைமாக காணப்படுகின்றது. அதிகாரிகள், அமைச்சர், ஆளுநர், மாவட்ட அரசாங்க அதிபர், மாகாண திணைக்கள தலைவர்கள் பெருமையாக கலந்து கொண்டு இப்ப யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டம், கிண்ணச்சில் ஒரு கூட்டம், முல்லத்தில் ஒரு கூட்டம், வவுனியால ஒரு கூட்டம், அப்படி கூட்டங்களை கூடி எடுக்கப்படுகிற முடிவுகள் எந்த அளவுக்கு காத்திரமானதாக இருக்கின்றது நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். அந்த சம்பந்தமா இப்பொழுது சர்க்குலரும் வந்திருக்கிறது. இப்பொழுது 3 மாத ஒருக்காக அந்த கூட்டங்களை கூட முடியும் என்ற இது வந்திருக்கிறது. பட் அது நேரங்களும் சில நேரங்கள்ல அதிகரித்து கொண்டு செல்கிறது. 4 மணி நேரம் கூட சில இடங்கள் நடக்கின்றது. சில சலித்து கொண்டுதான் சில செல்கிறார். கூட்டம் முடிஞ்சு இருந்த பொழுது இந்த கூட்டத்துக்கு இனிமேல் நான் வரமாட்டேன் அரசு அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். இது எனக்கு அவமானமா இருக்குது, வெக்கமா இருக்குன்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது நீங்கள் பொதுவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த விடயங்களை எல்லாரும் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை நான் பொதுவான வழியிலே நான் இதுக்கான விடையை நான் விட்டு விடுகிறேன். என்று சொன்னால் உண்மையிலே கூட்டங்கள் அதாவது அந்த வினைத்திறன் உள்ள முடிவுகள் அங்கு அமுல்படுத்தப்படுவது இல்லை என்ற ஒரு விவகாரத்தை தான் எல்லோரும் சுட்டிக்காட்டுகிறார். வெறும் பேசி கலைகின்ற ஒரு நேரத்தை வீணாக்குகிற வேலையாகவே மாவட்ட அது உண்மையிலேயே நான் ஏற்றுக்கொள்றேன். என்னென்றா அதுல ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது அதுல பல பிரச்சனைகள் வருகின்றது. அதுல பல திணைக்களங்கள் தொடர்பு கொள்கின்றது. அதுக்கு ஒரு காணி இருக்கிறான்னு சொன்னா அந்த காணி யார்கிட்ட கையில இருக்கிறது, வன ஜீவராசி திணைக்களத்தில் இருக்கிறதா, கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கிறதா அல்லது வேறு திணைக்களங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால்
ஒட்டு விடயத்தை நான் கையாளுகின்ற போது பல சிக்கல்கள் உண்மையிலே இருக்கின்றது. அப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை கையாளுகின்ற போது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னுமே அந்த கட்டங்கள் நகரவில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதில் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் காண வேண்டும். அது சம்பந்தமா நாங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுலயும் இம்ப்ரூவ்மெண்ட் கொன்ற வேண்டும். இது இந்த எங்க அரசாங்கத்துல வந்த விஷயம் இல்ல. இது ஏற்கனவே வக்கலசவாந்தா இருந்திருக்கார், அங்க ராமநாதன் இருந்திருக்கார், வேற இருந்திருக்கார். சண்டைகள் கலவரங்கள் எல்லாம் வந்திருக்குது. தரம் குறைவற்ற வார்த்தைகள் எல்லாம் பேசி இருக்கின்றார்கள். எனவே இது எங்க அரசாங்கத்துல மட்டும் என்று சொல்ல முடியாது. ஆனா இதிலே நாங்கள் மாற்றம் கொன்றவன் ப்ரொடக்டிவா இருக்கணும் கூட்டங்கள் என்றதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நல்லது, நன்றி. அடுத்ததாக இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். பலாலி விமான நிலைய அபிவிருத்தி, காக்கேசன்துறை அபிவிருத்தி, அதே சமயம் மன்னாரில் நடந்த காற்றாலை திட்டம். இப்போது இந்த மன்னாரில் உருவாக்கப்பட்ட காற்றாலை திட்டம் விஞ்ஞானபூர்வமாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாட்டுக்கு நன்மை பயக்கிற ஒரு திட்டத்தை மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் அந்த திட்டத்தை நிறுத்துமாறு அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அறிவுறுத்தல் விடுத்திருப்பதாக செய்திகளை நான் பார்த்திருந்தேன். இவ்வாறான விடயங்களில் ஏன் அரசு பின்வாங்குகிறது? முன்னர் ஜனாதிபதி திறமா இருந்தார், அதை வேணும்னு சொல்லி இடையில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே மன்னார் ஒரு சீரியஸான ஒரு இடம். அங்கே கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் வாழுகின்ற அல்லது அது அப்படியான பிரச்சனையிலும் வரக்கூடிய இடங்களாக காணப்படும். அதிலே முக்கியமாக இந்த கிறிஸ்தவ மத உரிமைகளும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் கவனமாக கையாள வேண்டும். இந்த பிரச்சனையை மத பிரச்சனையாக அல்லது வேறு பிரச்சனையாக கொன்றாட வரக்கூடாதுன்னு சொல்லி ஜனாதிபதியில வேறு திட்டங்கள் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அது சம்பந்தமாக உரியவர்கள் அந்த அந்த அமைச்சரோட பேசிக்கொண்டு அந்த முடிவு எடுப்பார் நான் நம்புகிறேன். நல்லது. அப்படியானால் இப்போது பலாலி விமான நிலைய அபிவிருத்தி, காங்கேசன்துறை அபிவிருத்தி தொடர்பாக இந்திய அரசாங்கம் முழுமையாக தாங்கள் நிதியுதவிகளை வழங்கி சில விடயங்கள் சில காலங்களில் அது இலவசமாகவே அந்த நிதியுதவிகள் வழங்குவதாக தெரிவித்திருந்த போதும் கூட இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான ஒரு காத்திரமான முடிவுகளை இந்த பட்ஜெட்டில் கூட எங்களால் அவதானிக்க முடியவில்லை. இந்த திட்டங்கள் வடக்கின் அபிவிருத்தியை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போது மிக பிரதான இந்த திட்டங்கள் தொடர்பாக அரசாங்கம் முடிவெடுக்க முடியாமல் இருப்பது என்ன காரணம்? அதுவும் குறிப்பாக இந்திய அரசாங்கம் தாங்களாக முன்வந்து நிதியுதவியை வழங்குகிறோம் என்று தெரிவித்த பின்னரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏன் இவற்றில் ஒரு பெரிய ஈடுபாட்டுடன் செயற்படுவதற்கு தயங்குகிறது? இது என்ன பொறுத்தவரை இது உயர்மட்ட ஒரு அரசியல் முடிவாகத்தான் இருக்கு. ராஜதந்திர கொள்கையின் அடிப்படையிலே, இரு நாட்டுக்கான உறவுகள் அடிப்படையிலே, சீனாவை இந்தியாவை கையாளுகின்ற முறைகளிலே, மற்றது துறைமுகங்களை கையாளுகின்ற முறைகளிலே பல வாத பிரிவாளர்கள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக நினைக்கிறேன் இந்தியாவினுடைய கிடைக்கின்ற பொழுதும் அதை கேட்கிறார்கள். நாங்கள் வளர்த்து தாரோம், நீங்கள் என் போட மறுக்கிறீங்கள், நல்ல விடயம் தான் என்றெல்லாம் கேட்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன் இப்பொழுது அமைச்சும் அது மாற்றப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு புதிய அமைச்சர் சம்பந்தமான நடவடிக்கை என்ன எடுக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பலாலி விமான விஸ்தரிப்புக்கு இந்த முறை பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நினைக்கிறேன் அது மேலும் மேலும் விஸ்தரிக்கப்படும் என்று நம்புகிறோம். அதே போன்று இன்னும் இந்த ஏழை நாடுகளோட எங்களுடைய அரசாங்கம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இன்னும் சில ராஜேந்திர உறவுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு அரசாங்கத்துடைய கொள்கைகளுக்கு ஏற்ற வகையிலே திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் கேள்விப்பட்ட இதில் நீங்கள் தொட்டு சென்றபடியா சொல்கிறேன். விமான நிலைய விஸ்தரிப்புக்கு 1000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் குறிப்பாக சிகிரியா, திருவோணமலை போன்ற விமான நிலையங்கள் விஸ்தரிக்கப்படுகின்றன. யாழ்ப்பாணத்திற்கு செயல்திறன் உள்ள விஸ்தரிப்பு அல்ல, அதை அந்த இயங்க செய்வதற்கான ஒரு சிறு ப்ராஜெக்ட் தான். அதில் அந்த நிதி திருவோணமலைக்கும் சீரியாவுக்கும் போகின்றது. யாழ்ப்பாணத்திற்கு ஒரு அதுக்கு அதை அந்த ஃபங்க்ஷனல் இதுக்கு கொண்டாடுறதுக்கான செலவு தான். அதன் முழுமையான மறுசீரமைப்புக்கான ஒரு நிதியாக நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு அது படிப்படியாக நான் இந்த விடயத்தை நான் வடிவ ஆய்வு செய்து நான் பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்தை நான் வாசித்து சொல்லுகிறேன். ஆனால் அது படிப்படியாக நாங்கள் தொடங்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும், கொண்டு செல்வோம்.
அடுத்ததாக மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பக்கம் நாங்கள் கவனத்தை செலுத்தலாம் என்று நம்புகிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியையும் 3/2 பங்கு பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் 2 அதிகார மையங்கள் இருப்பதாக பேசப்படுகிறது. ஒன்று உங்கள் அதில் இருக்கக்கூடிய ஜேவிபியின் தலைமையகம், இரண்டாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஜனாதிபதி அலுவலகம். இந்த விவகாரம் இப்போது பலத்த பேசுபொருளாகவும், குறிப்பாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தொடர்பாக மாகாண சபைகள் தொடர்பான முடிவுகள் பித்தளந்தையில் இருக்கக்கூடிய ஜேவிபி தலைமையகத்தில் இருக்கக்கூடிய திரு சில்வாவினால் தான் முடிவுகள் எடுக்கப்படுகின்றது என்ற கருத்து பொதுவாக நீங்கள் பத்திரிகைகளிலே, அரசியல் ஆய்வு கட்டுரைகளிலே எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இது புதிதாக சொல்லவில்லை, எல்லாவற்றிலும் இந்த நிலைமை இருக்கிறது. இலங்கையில் 2 அதிகார மையங்கள் இருக்கிறதா? எனக்கு உள்ளிருந்து பார்க்கின்ற பொழுது அப்படி தெரியவில்லை. நீங்க சொல்லுகின்ற பொழுதும், நான் பத்திரிகைகளை வாசிக்கின்ற பொழுதும், அல்லது இதழை நூல்கள் அல்லது சமூகத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வாறு கருத்துக்கள் பகிரப்படுகின்றது. சில நேரத்தில் அப்படி உள்ளுக்கே இருந்தால் எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு அச்சத்துல நான் அல்லது ஒரு சந்தேகத்துல என்ன சக பாராளுமன்ற உறுப்பினர் கேட்பேன், இப்படி சொல்லப்பட்டிருக்கு உண்மையானு கேட்ட அவளும் தங்களுக்கு தெரியாது தான் சொல்லுகிறார்கள். எனவே அப்படியே விடயங்கள் சம்பந்தமாக இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் அதிகாரங்கள் என்று வருகின்ற பொழுது அது நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்துதான் பார்க்க வேண்டும். சரி, அண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது. அது பத்திரிகைகளிலே, சமூக ஊடகங்களிலே, ஏன் தமிழரசு கட்சியின் செயலாளருடைய முகநூல் பக்கங்களிலே எல்லாம் அது வெளிவந்திருந்தது. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் சாணக்கியன் அவர்களுடைய தந்தையாரின் அந்த காலமான அந்த இடத்துக்கு சென்றிருந்த போது பேசிய போது அவ்வாறான ஒரு கடிதம் தனக்கு அனுப்பப்பட்டது தெரியாது என்று தெரிவித்திருக்கிறார். இது எந்த செய்தியை தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறது? அதை நான் வாசித்தேன். வித்யாரனுடைய அந்த காலை கதர் பத்திரிகையிலே அது வந்து இருக்கிறது. இது நான் பார்த்தேன். அது விடயத்திலே சொல்றார், தனக்கு பதில் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்த பொழுது அது திரு சுமந்திரன் அவர் சொல்லியிருக்கார் வரையில்லை என்று சொல்லியிருந்து. அப்ப நாவே சொல்லியிருந்தார், தான் அந்த பட்ஜெட் பிசியால் மினக்கட்டு போட்டேன், நான் டைம் தாரேன் என்று சொன்னதாகத்தான் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு டைம் கொடுப்பார், அந்த பட்ஜெட் நிறைவேற்றினா பிறகு டைம் கொடுப்பார், கதைப்பார். அதில் பிரச்சனை இல்லை. அன்றைய தினம் கூட சாணக்கியன் அவர்கள் கதைத்திருந்த ஜனாதிபதியோடு கதைப்பார், சந்தேகம் வேண்டாம். சரி, அதாவது ஒரு ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களுடைய விவகாரம் தொடர்பான கடிதங்கள் சென்று சேரவில்லை என்ற ஒரு தகவல் தமிழ் மக்களுக்கு தெரிவிக்கிற செய்தி என்று சொன்னால், அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஜனாதிபதி கவனத்தில் எடுக்கவில்லை என்று கருதலாமா? அப்படி கருத முடியாது. இது நாங்கள் தவறுதலாக நடந்திருக்கு போல இருக்கு. அதான் தெளிவா சொல்லிருக்க ஜனாதிபதி. அதாவது இலங்கையின் ஒரு முக்கியமான ஒரு கட்சி, 3வது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஒரு கடிதத்தை கையளித்திருக்கிறது. அந்த கடிதம் ஜனாதிபதிக்கு பொதுவாக சென்று சேரவில்லை என்ற ஒரு விவகாரம் என்பது ஒரு முக்கியமான விடயமாக தமிழ் தரப்பு. ஏனென்றால் கடந்த ஆட்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற காலத்திலிருந்து இதுவரை தமிழ் தரப்புகளை சந்திப்பதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ச்சியாக தவிர்த்து வருகிறது, அல்லது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஒரு இலங்கையின் ஒரு முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதிகளை சந்திப்பதிலும் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கும் தேசிய மக்கள் சக்திக்கு அரசாங்கம் அதை தவிர்த்து கொண்டு வருவது என்பது ஒரு முக்கியமான விடயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கருதவில்லையா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. கடந்த காலங்களிலே உங்களுக்கே தெரியும், மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திலிருந்து மைத்ரியினுடைய அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது பின்னர் கோத்தபாய ராஜபக்ஷ அரசாங்கமாக இருக்கட்டும், அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இருக்கும், தொடர்ச்சியாக தமிழ் கட்சிகள் தங்களுடைய தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். இந்திய பிரதமரும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் வரும்போது தமிழ் பிரதிநிதிகளை அழைத்து தங்கள்
உங்கள் பிரச்சனைகள் தொடர்பான கருத்துக்களை அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் சொந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியும் அரசும் ஏன் அதை கவனத்தில் எடுக்க வந்து திட்டமிட்டதை புறக்கணித்ததாக சொல்ல முடியாது, ஜனாதிபதியும் திட்டமிட்டு சொல்ல முடியாது. நினைக்கிறேன் அதில் என்ன நடந்து என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அந்த விடயங்கள் நடக்கும், கூட கதைப்பார், எல்லாரையும் கதைப்பார். அதுக்கான ப்ராசஸ் இனி ஆரம்பமாகும். இப்போ நார்வலாவுக்கு சீராக வழிகிட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வேலையில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதை நான் நம்புகிறேன். சேகர், உங்களுடைய கேள்விகளுக்கு பின்னர் நான் இறுதி கேள்விக்கு செல்லலாம். ஆமாம், நான் பல விடயங்கள் கலைத்து விட்டோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு சாதகமான என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது? அதாவது மண்டலீவு இது இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முதலே அறிவிக்கப்பட்ட ஒன்று. அதற்கு பிற்பாடு இந்த வரவு செலவு திட்டத்தில் விமான நிலையத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நிதி வருகின்றது. அது தவிர்த்து என்ன லாபங்கள் இருக்கின்றது? அதோட ஒரு கேள்வி, இந்த மண்டைதீவு கிரிக்கெட் மைதானம் என்பது இலங்கை அரசாங்கத்தினால் நிதி அளிக்கப்படவில்லை, இலங்கை கிரிக்கெட் சபையினால் நிதி அளிக்கப்படுகிறது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? முதலீட்டை நான் நினைக்கிறேன், முதலீட்டை செய்வதற்கு முன்வந்திருப்பது இலங்கை கிரிக்கெட் சபை தான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, வடமாகாணத்துக்கு ஏதாவது நாங்கள் இப்ப இந்த பட்ஜெட்டை இப்பொழுதுதான் வைத்து நாங்கள் நடந்து இரண்டாம் நாள் விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி வருகின்ற 15ஆம் தேதி பிறகு குளிர்நிலை விவாதங்கள் இருக்கிறது. குளிர்நிலை விவாதங்களிலே தான் மேலதிக விடயங்கள் விவாதிக்கப்படும். எனவே குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தம், வழக்கமான அபிவிருத்தி சம்பந்தமாக பல விடயங்களை கதைக்க இருக்கின்றோம். அது வெளியே வரும் போக போக. அடுத்ததான் அந்த பட்ஜெட் விவகாரமாக இன்னொரு வார்த்தை, அதாவது பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்களுக்கு 1750 ரூபா சம்பளம் கொடுக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருப்பது இப்போது மிக ஒரு வைரலான விவகாரமாக பேசப்படுகிறது. ஆனால் முதலாளிமார் சம்மேளனத்தினுடன் இதுவரை கால அரசாங்கங்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளிலே அது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்தது. அதை இப்போது ஜனாதிபதி அவர்கள் வழங்க முன்வந்திருப்பதை அதை நாங்கள் வரவேற்கிறோம். இருந்தாலும் இது எப்படி ஜனாதிபதியால் சாத்தியப்படுத்தப்பட போகின்றது? நடைமுறை சாத்தியமான ஒரு விவகாரமா? அது சாத்தியப்படுத்தி பார்ப்போம் என்று தான் வலிக்கிட்டு இருக்கிறார். பார்ப்போம் என்னன்னு. அதாவது நான் அறிந்த மட்டில் அவர்கள் சொன்னது என்னென்றால் 1350 இருந்தது. அவர்கள் 200 ரூபா கூட்டி கொடுப்பது அரசாங்கம் சப்சிடைஸ் பண்ணும். இந்த முறை என்னென்றால் அரசாங்கம் 200 ரூபாய் கொடுத்து அதை சரி கட்டுகிறார்கள். ஆகவே முதலாளிமார் கொடுக்காவிட்டால் அரசாங்கம் கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். அது உண்மையாக அந்த சட்டம் எனக்கு அதிகமாக தெரியவில்லை. பார்ப்போம் என்னன்னு. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இலங்கையில் மல் பிராக்டிஸ், அதாவது அநேகமான தொழில்சார் நிறுவனங்கள் தவறான முறையில் வெளிநாட்டில் இருந்து சேகரிக்கும் நிதிகளை கையாளுகிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு விடயம் வீடமைப்பு திட்டம். வீடமைப்பு திட்டம் என்பது இலங்கையில் அரசாங்கத்தால் அந்த மந்திரி சபையால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. பல இடங்களில் தொடங்கத்துக்கு முதல் 10 லட்சம் கொடுத்து படிப்படியாக வேறு என்ஜிஓக்கள் நிதி கொடுத்து வீடுகள் கட்டப்படுகின்றன. ஆனால் வெளிநாட்டில் இருந்து வீடு கட்டுவதாக காசு சேர்ப்பவர்கள் அங்கு கட்டும் இடங்கள், தெரிவு செய்யும் இடங்கள் மக்கள் குடியிருக்க முடியாத இடங்களாகவும் சொல்கிறார்கள். அங்கு நான் சொல்கிறேன், வெளிநாட்டில் நிதி சேகரித்து வீடு கட்டுபவர்கள் அங்கு மலசல கூடம் இல்லாமல், நீர் வசதி இல்லாமல், ரோட் வசதி இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வீடை கட்டி கொடுத்து விட்டு போகிறார்கள். அங்கு அவர்கள் குடியிருக்க போவது பல இடங்கள், காடுகளில், வசதி இல்லாத இடங்களில், வெளிநாடுகளில் வீடு என்றது ஒரு கிராமம் சார்ந்து வேலைவாய்ப்பு சார்ந்த இடங்களில் கட்ட வேண்டும். இப்படி எழுந்தமானமாக அரசாங்க நிதியையும் எடுத்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிதியை வெளிநாடுகளிலும் எடுத்து இப்படி எழுந்தமானமாக வீடை கட்டி 4 சுவர்கள் எழுப்பி ரோட்டில் அரசாங்க நிதி எப்படி இருக்கான்னு தெரியல எங்களுக்கு. பில்டர்ஸ் எடுத்து நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறாங்க, நடக்குது. இதுகள் ஏன் இன்னும் அரசாங்கத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு தடுக்கப்படவில்லை? இப்ப
மக்கள் குடியிருக்காத வீடுகளில் யார் கட்டினார்கள், எப்படி நிதி வந்ததுன்றதை ஆய்வு செய்ய வேணும். நீங்க சொல்றீங்கன்னா அரசாங்கம் அப்படியான இடங்களிலே அரசாங்கம் வந்து மக்களுக்கு சொந்த காணி இருந்தால் அதே வீடு வெட்டுவதற்கு நிதி செய்கின்றார்கள். ஆனால் பொருத்தமில்லாத இடங்களிலே கட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆய்வு செய்ய வேண்டும். அரசாங்கம் மக்கள் இருக்க முடியாத இடங்கள் முழுமையாக சேர்ந்து வீட்டுக்காரர் அரசாங்கம் நிதி மேலே பற்றா நிதி எடுத்துக்கொண்டு வேறு யாரும் உதவி செய்தால் அந்த உதவி எடுத்துக்கொண்டு கட்டு. ஆமா, அரசாங்கம் கொடுக்கும் நிதி பத்தாது, பற்றாக்குறை 8 லட்சம் ரூபாய் துண்டு சொல்கிறார்கள். அது இவ்வளவு இடங்களுக்கு தெரியாது. இது நோ ஃபில்ஸ் ஹவுஸ். நாங்கள் 15 லட்சம் வரைக்கும் அதிகரித்துக்கோ அந்த வீட்டு பெருமதியை. அதுவும் உண்மையா காணாது, கட்டுறது காணாது. வீட்டு கூரை போறதுக்கே கிட்டத்தட்ட அந்த காசு வேணும். எனவே அது உண்மையா காணாது. சிலருக்கு 30 லட்சம் 40 லட்சம் எல்லாம் அந்த வீடு கட்ட முடியுது. அதை எவ்வாறு அவர்கள் ஈடு செய்யலான்னு தெரியாது. தனிப்பட்ட உழைப்பாளர் இருக்கலாம், இல்லை வெளிநாடுல இருந்து சிலர் தொண்டடிப்படையிலே கட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு சரியான முறையிலே சரியான இடத்திலே வீடு அமைக்க வேண்டும் என்றது மிக முக்கியமானது. அதே போல விசாரிப்போம். நிச்சயமா நிச்சயமா என்றால் பல வீடுகளை கட்டுகிறார்கள். அது எப்படி தகவல் இருந்தால் தாங்க அப்படி விஷயங்கள் என்ன நடக்கிறது பார்ப்போம். அடுத்து அந்த வீடமைப்பு திட்டத்தில் ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். மற்றும் நீங்கள் விளையாட்டுத்துறை உல்லாசத்துறைகள் பெரிய அளவில் யாழ் மாவட்டத்தில் விருத்தி செய்யப்படவில்லை. நாம் சாதாரணமாக அபிவிருத்தி என்று சொன்னவுடன் விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்ய முற்படுகின்றோம். மீன்பிடித்துறையில் விவசாயத்துறை. நேற்று ஒரு பதிவொன்றில் பார்த்தேன், எங்கள் பேங்க் சிலோன் கவர்னர் ஒரு யூடியூப் பேட்டி என்று கொடுத்த நிகழ்வில் அதில் சொல்லி இருந்தார், விவசாயத்துறையில் 26% ஈடுபடுகிறார்கள் என்றும் அது ஜிடிபியில் 7% வருவாயே தருகிறது என்றும். ஆகவே லோ ப்ரொடக்டிவ் இது என்று சொல்லி அது எங்களுக்கு வீண் விரயமாகத்தான் இருக்கின்றது. அதில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். ஏன் நாம் அபிவிருத்தி செய்யும் போது ஒரு பிரயோசனமான ஒரு விளையாட்டுத்துறை, உல்லாசத்துறை, உற்பத்தி துறை பல இதுகளில் இரண்டலாம். எப்பவுமே நாம் சொல்வது வாக்கு வங்கிக்காக மீன்பிடித்துறையும் விவசாயத்துறையும் யாழ்ப்பாணம் என்றால் ஒருபடி மேலே போய் பனை அபிவிருத்தியம் என்று சொல்லிவிடுவார்கள். இந்த வட்டத்துக்கு வெளியில் ஏன் வர முடியாமல் இருக்கின்றது? இல்ல, வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா விவசாயங்களுக்கு வேணும், தன்னிற பொருளாதார மண்டங்களுக்கு தேவை. அதில் கைவிட முடியாது. இலங்கை விவசாய நாடு. அதே போன்றுதான் இப்ப நீங்க விளையாட்டுத்துறை எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு சர்வதேச திட்டத்தை கொண்டுறதுக்கு முயற்சிக்கிறோம். அது கொன்றது கூடாக உள்நாட்டுடைய அந்த பொருளாதாரத்தையோ அல்லது அந்நிய செலவாணிகளையோ அல்லது வருமானத்தை ஈட்டுவதற்கு நல்ல வாய்ப்பா இருக்கு. எப்படியோ ஆனா கொன்றதுக்கு முன்னுக்கே இது பொருத்தமில்லாத இடம், இது செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி எங்க நாட்களே இல்லாம செய்யறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்க ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒன்றை அமைக்க இருக்கிற விதமாக அதை சுற்றி தான் அந்த முந்தி செம்மணியிலே தான் அந்த இடத்தை பார்த்துருந்தோம் கட்டுவோம்னு சொல்லி. ஆனா அந்த பிளே கிரவுண்டு கிட்ட தான் ஸ்விம்மிங் பூல், 400 மீட்டர் ரன்னிங் ட்ராக் எல்லாம் சேர்த்து ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கொண்டு வந்தால் உண்மையிலேயே அந்த இடம் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையும். அதே போன்று கேகேஸ் அமைய இருக்கின்ற அந்த பொருளாதார மத்திய நிலையங்கள், மாங்குளம், அது மாதிரி கரந்தன் ரசாயன ஃபேக்டரி, இப்போ உப்பளங்கள் இருக்கிறது, ஓட்டு சுட்டார் ஓட்டு தொழிற்சாலைகள். அதே போன்று வேறு வேறு நினைக்கிற பூனரியில கூட பல இன்வெஸ்டர்ஸ் இப்பொழுது உப்பு உற்பத்தி செய்வதற்கு பல நிறுவனங்கள் விண்ணப்பித்திருக்கின்றது. அதுபோன்று பாலை பிரதேசத்திலே 100 ஏக்கர் காணி கேட்டிருக்கிறார்கள் மாம்பழத்தை உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு. அதே போன்று கவுதாரிமுனை பகுதியிலே இந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல்ஸ் கட்டுறதுக்கு எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த போக்கு போகின்ற பொழுது நீங்க எதிர்பார்க்கின்ற எனக்கு ஒன்று நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் என்ன சொன்னால் பாதாள உலக குழுக்களை கைது செய்கிறோம் என்று சொல்லி என்று பிரபலியமாக இருக்கிறீர்கள். ஆனால் பல அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு உடையவர்களாகவும் அவர்களை வைத்து பல வன்முறைகளில் ஈடுபட்டவர்களாகவும் நிதி கையாள்கையில் ஈடுபட்டவர்களாகவும் இருக்கும்போது நீங்கள் அரசியல்வாதி மேல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் வீதம் கணிசமாக குறைவாக இருக்கின்றது. எதற்காக? இல்ல, அது நாங்கள் குறைவுன்னு சொல்ல முடியாது. அவர் சரி அவர்கள் நாங்கள் அவர்களை போலீஸோ அல்லது ரீதியில் கைது செய்கின்ற பொழுது சரியான ஆதாரங்களோடு
பிடிவிட உங்களுக்கு தெரியும், களவடு பிடிவிடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர். எனவே பலர் வந்து எல்லாத்தையும் கவனத்தை போட்டு சொல்வார்கள், நான் குற்றமற்றவன், என்னில் குற்றத்தை நிரூபிங்காப்பம், நான் பதவியிலிருந்து விலத்தி போறேன்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் இந்த பாராளுமன்றத்திலாம் சொல்லியிருக்காங்க. நேற்று தினம் கூட சொல்லியிருக்கிறார்கள். எனவே உதாரணத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் 1 வருஷம் ஆயிட்டுது, ₹1 கூட எங்களால் உழைக்கவோ எக்ஸ்ட்ராவா செய்ய முடியாது. அந்த தான் இப்பொழுது எங்களுடைய சகவு இருக்கிறது. அந்த விவரம் தொடர்பாக உங்களிடம் நான் நினைக்கிறேன் ஒரு எங்களுக்கு தெரியும், அன்றைக்கு ஒரு கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு போதவசம் கடத்தி கொண்டதை கூட பஸ்ஸுக்கான கமிட்டி கொடுத்து போட்டு அதுக்கு 3 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் காசு எடுத்திருக்கிறார். அப்படி பார் கமிட்டில இருந்து பல விடயங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் வீட்டை போய் காசு சேரும், இல்லை வீட்டில எல்லாம் போய் சேரும். அப்படி பழகி வந்த அதை எப்படி ஆதாரமில்லாம செய்தார்கள் நீங்க பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் சிக்கலான விடயம்தான். எனவே சட்டம் தன்னுடைய இலங்கை போலீஸார் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லாம் சுட்டுட்டு ஓடுறார்கள், யாழ்ப்பாணத்தை பிடி வர்றார்கள் அல்லது பிடி வர்றார்கள். எனவே தெரியும் அது நடக்கும். எனவே நாங்கள் அதை சரியான முறையில் கையாளுவோம். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி உறுப்பினர்கள் தங்களது சம்பளத்தை கட்சிக்கு வழங்க வேண்டும், அவர்களுக்கு கட்சி தான் செலவுக்கு பணம் கொடுக்கும் என்ற ஒரு விவகாரம் பேசப்படுகிறது. அது உண்மையா? அவ்வாறு தான் நீங்களும் உங்களுக்குமான செலவுகளுக்கு பணம் வழங்கப்படுகிறதா? எங்களுக்கான சம்பளங்கள் எங்களோட வங்கி கணக்கிலே இடப்படுகின்றது. அதை நாங்கள் அதை என்னென்றால் அது உண்மையிலே சம்பளம் என்று சொல்ல முடியாது. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு அலவுன்ஸாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 54,000 ரூபாய் தான் அலவுன்ஸாக கிடைக்கின்றது. அதே போன்று 2,000 ரூபாய் கிடைக்கிறது ஒரு சிட்டிங்குக்கு. அது சிட்டிங் நாங்கள் மாசத்துல 8 நாள் இருந்தால் எங்களுக்கு 16,000 ரூபாய் காசு வரும். அதனால அது நாங்கள் சாப்பாட்டுக்கு இப்பொழுது முந்தியெல்லாம் அது சாப்பாடு குறைய இருந்தது, இப்பொழுது சிட்டிக்கு போயிட்டு சாப்பிட்டு அந்த காசு முடிஞ்சிடும். அதை விட தூர அடிப்படையில வந்து பெட்ரோலுக்கு எரிபொருளுக்கு காசு ஒதுக்கப்படுது. யாழ்ப்பாணம் தூரம் என்றபடியால 1,80,000 ரூபாய் அது எரிபொருளுக்காக ஒதுக்கப்படுகிறது. 54,000 ரூபாய் எரிபொருளுக்கு 1,80,000 ரூபாய். ஒரு அலுவலகம் ஒன்றை மெயின்டைன் பண்றதுக்காக வாடகை அங்கே இருக்கிற ஏனைய செலவுக்காக 1,00,000 ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. உண்மையிலே இப்ப யாழ்ப்பாணத்தில் வீடு வாடகை சொன்னா 30,000 40,000 கிட்ட எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று வாராக்களுக்கு உபசரணை அது போன்ற விடயங்களுக்கு செலவாகும். அதே போன்று டெலிபோன் சார்ஜஸ் என்று சொல்லி 50,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இவ்வளவு தான் அந்த காசு. அது உண்மையிலேயே ஒரு பாராளுமன்ற தேவை. எங்களுக்கு அந்த கணக்கு வங்கியிலேயே இடப்படுகின்றது. அதாவது உங்கள் பணம் கட்சிக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் உங்களுக்கு வழங்குவதில்லை, நேரடியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய கொடுப்பனவுகள். உண்மையிலேயே நாங்கள் கட்சிக்கு காசு கொடுக்கவில்லை, எல்லாரும் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பணத்தை அதுகளுக்கு கிடைக்கிறது, அந்த பணம் வாங்கி கூட அதுகளுக்கு கிடைக்கிறது. சரி, இல்லை பல பேர் அது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலும் ஒரு ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருந்தது என்று நம்புகிறேன். அதனால் தான் அதை கேட்டிருந்தேன். சார், என்ன விடயம் கேட்க வேண்டும் என்னென்று சொன்னால், கடந்த காலங்களில் தமிழ் எம்பிமார் ஒரு அலுவலகத்தை துறந்து ஒரு செயலாளரை நியமித்து சம்பளம் கொடுப்பதை விடுத்து தமது மனைவி பிள்ளைகள் பெயரை போட்டு நிதியை எடுத்துவிட்டு மக்கள் சந்திக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. நீங்கள் அதை விடுத்து வெளியில் உள்ள ஒரு ஆளை, குடும்ப அங்கத்தவர் இல்லாத ஒரு ஆளை அந்த அலுவலகத்தில் வேலைக்கு அமர்த்தி மக்கள் சந்திப்புக்கு வழி செய்து உள்ளீர்களா? எங்க அலுவலகம் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட அலுவலகம் நான் கோப்பாயிலே அமைத்திருக்கிறேன். தேசிய மக்கள் சக்தியினுடைய கோப்பாய் பிராந்திய அலுவலகம். அது என்னுடைய பொறுப்பிலே இயங்குகின்றது. அதிலே என்னுடைய பிரத்தியோ செயலாளர் இருக்கிறார், ஆய்வு உத்தியோகஸ்தர் ரிசர்ச் ஆஃபீஸர் இருக்கிறார், அங்கே மக்கள் தொடர்பு அதிகாரி இருக்கிறார், 2 சாரதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தேவருமே நாங்கள் அவர்களுக்கு தனித்தனியாக அங்கே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த உறவினரையோ நாங்கள் போடவில்லை. அந்த காசையை நாங்கள் எடுக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ₹1 கூட மக்களிட பணத்தையோ அல்லது வித்தியாலயில எடுக்க மாட்டார் என்றால் தெரியும். அது எடுத்தாலும் அன்னைக்கு மன்னிப்பு இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டு வரார். எனவே அது நடக்காது. ஆனா என்பிபி தவிர ஏனைய கட்சிகள் அப்படி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, தெரியாது உண்மையிலே நடக்குதுன்னு சொல்லிட்டு.
நல்லது. அடுத்ததாக யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அல்லது வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு பெருகி வருகிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இருந்தாலும் கட்சியை வளர்ப்பது என்ற வகையில் உங்களுடைய கட்சி தற்சமயம் 20% பெண் உறுப்பினர்கள் என்ற விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே கட்சியினுடைய வளர்ச்சி யாழ் மாவட்டத்தில் எப்படி இருக்கிறது? குறிப்பாக சொல்லப்போனால் யாழ் மாவட்டத்தின் பொறுப்பாளராக மலையகத்தைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் அவர்கள் தான். அவர் 20 வருடங்கள் 25 வருடங்களாக தேசிய மக்கள் சக்தியுடன் இருப்பவர். அவருடைய தகுதியை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் யாழ் மாவட்டத்தில் இருந்து ஒருவரை யாழ் அல்லது வடபகுதியில் இருந்து ஒருவரை வடபகுதி பொறுப்பாளராகவோ அப்படியான வகையில் வளர்த்தெடுத்து கட்சியை முன்னகர்த்தக்கூடியவர்களை கொண்டு வருவதிலே என்ன சிக்கல் இருக்கிறது? இது நான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை சொல்றேன். தேசிய மக்கள் சக்தி அந்த ஜேவிபி இருக்கிறது, அது உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு கொள்கை அடிப்படையாக கொண்ட கட்சி, சாதாரண கட்சி அல்ல, ஒரு இயக்கம். அது ஒரு இயக்கமா இருந்தது. உங்களுக்கு தமிழ் விடுதலை புலிகள் இயக்கமா இருந்தால் அவருடைய கொள்கை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதே போன்றுதான் ஏபிபி அல்லது அவருடைய இணைந்த என்பிபியும் கொள்கை ரீதியா இருக்கின்ற கட்சி. அது நாங்கள் ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ அந்த கொள்கைகளை படித்து விட முடியாது. இடதுசாரித்துவ கட்சி கொள்கைகளை கொண்டது. அந்த விடயங்களிலே எங்களுக்கு இருக்கிற ஒருவர், அனுபவம் வாய்ந்த ஒருவர், அவர் பேசுகின்ற ஒருவர் அமைச்சர் சந்திரசேகரன் போறவர்கள் தான். அவர்களை எல்லாம் அரவணைத்து என்னையும் அவரான் இந்தியா நிற்க சொல்லி கேட்டு வெள்ளவும் வைத்தார். எனவே அவர்கள் கலைக்கின்ற பொழுது பல விடயங்களை கதைப்பார், கட்சியுடைய சிந்தனைகள் அனுபவங்களை கதைப்பார். அல்லது மெல்ல மெல்லமாக அவர் பல விடயங்களை நுட்பமாக சொல்லி தருவார். அந்த விடயங்களிலே கட்சியுடைய மேலிடம் கருதி கொள்கின்றது, அவர் எங்களை உடம்போட வைக்க வேண்டும், அவரை கொண்டு பல விடயங்களை செய்யலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த இடத்திலிருந்து அதற்கான பதிலை அவர்கள் இருந்து பெற்றுக்கொண்டுதான் நல்ல என்று நான் நினைக்கிறேன். மற்றும்படி யாழ்ப்பாணத்திலே அரசியலமைப்பை சொல்ல கட்சியை வளர்ச்சி சொல்ல சொன்னால் இந்த இந்திய படங்களிலே வருகின்ற பொழுது காம்ப்ளான் என்ற ஒரு எனர்ஜி ஃபுட்டுக்கு விளம்பரம் செய்வார்கள். அதில் ஒரு மகமன் சொல்லுவார், நான் வளர்க்கிறது என்னை மம்மி என்று காம்ப்ளான் சொல்லுவார். அதே போன்று யாழ்ப்பாணத்திலே என்பிபி வளர்ந்து கொண்டு போகின்றது என்று மட்டும் சொல்ல முடியும். சரி, அடுத்ததாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியும் புலம்பெயர் தமிழர்கள் என்ற பகுதிக்குள் போகலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் புலம்பெயர் தேசங்களிலே உள்ள பல தமிழ் அமைப்புகள், தமிழ் மக்கள், இலங்கையர்கள், அது சிங்களவர்கள், முஸ்லீம்கள் எல்லோரையும் வந்து சந்தித்து பெரும் ஆதரவை பெற்றிருந்தார். அந்த ஆதரவு அலை என்பது புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் கூட பெரிதாக வந்திருந்தது. ஆகவே அப்போது இருந்த அனுர குமார திசாநாயக்க அனுர அலை என்பது தற்சமயமும் தொடர்ந்து கொண்டு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? புலம்பெயர் தேசத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே பல அமைப்புகள் இப்போது பல விடயங்களை அவருடன் பேசியிருந்தார்கள். குறிப்பாக இந்த தமிழ் மக்களுக்கான ஆக குறைந்த ஒரு தீர்வு தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இங்கு வந்தபோது தனிப்பட்ட ரீதியில் தன்னுடைய ஆதரவு அதற்கு இருப்பதாக தெரிவித்திருந்தார் மாகாண சபை. ஆனால் இப்போது அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் அது காலம் இழுத்தடித்து கொண்டிருப்பதால் பலரும் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். இந்த புலம்பெயர் அமைப்புகளுடன் உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய ஈடுபாடு தொடருமா அல்லது என்ன நடக்க போகிறது? நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஜனாதிபதி தன்னுடைய உண்மையிலேயே அவருக்கு நெருக்கடி, எங்களுக்கு நெருக்கடி. நாங்கள் முந்தி மக்களிடம் போறது நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்கள் பாராளுமன்றத்துக்கு 8 நாள் பெற வேண்டியிருக்கிறது. இந்த பட்ஜெட் என்றால் 5ஆம் தேதி டிசம்பர் 5 வரைக்கும் நிற்க வேண்டியிருக்கிறது. பிறகு டிசிசி கூட்டங்களுக்கு போக வேண்டியது, 2 டிசிசி கூட்டம், ஏற்கனவே இருக்கிற யாழ்ப்பாணத்தை 15 டிசிசி கூட்டம், கிண்ணத்தில் 5 டிசிசி கூட்டம், அது மாவட்ட தலைவராக இருக்கிறார், பிராந்திய தலைவராக இருக்கிறார். அதே போன்று எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கும் நெருக்கடிகள் இருக்கிறது என்றால் முந்தி அவர் அப்படி இருக்கே இல்லை, இப்ப அவர் பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கின்றது. எனவே பல விடயங்களை கையாளுகின்றார். அந்த வகையிலே அது இன்னும் சொட்டு மாற்றியமைக்கப்பட வேண்டும் அல்ல இலகுபடுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் குறிப்பாக அரசாங்கத்திலே நம்பிக்கை கொண்டு இப்பொழுது கூட தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இன்னும் வலுவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று தமிழ் தரப்பை சேர்ந்த ஆளுந்தரப்பு கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்புகின்றார்கள். அண்மை தினம் நான் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்த
பொழுது அவ்வாறான எண்ணங்களை தெரிவித்தார்கள். அதாவது குறிப்பாக எங்கட தமிழ் தரப்பு எம்பிக்கள், அதாவது குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியுடைய எம்பிக்களை சந்தித்து அவர்கள் ஊடாக இந்த கட்சியை கட்டிவளர்க்கணும் என்பதிலே விரும்புகின்றார். இந்த விடயங்களை நாங்கள் ஒரு தரப்புக்கு சொல்லி இருக்கின்றோம். பார்ப்போம், அதை இன்னும் நாங்கள் இறுக்கமாக கட்டியக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் கைவிடவில்லை. இந்த நாடு அனைவரையும் சேர்த்து உலகத்திலே வாழுகின்ற புலம்பெயர் தமிழர், சிங்கள, முஸ்லீம்கள், இலங்கையில வாழ்கிற மக்கள் அரவணைச்சு சென்று அந்த தேசமாக உருவாகட்டும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பை கடைசி வரைக்கும் மக்கள் தர வேண்டும் என்ற இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அண்மையிலே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஒரு அதாவது சமஷ்டி ஆட்சி முறைமை தொடர்பான சந்திப்பிலே தமிழ் தரப்புகளும் தேசிய மக்கள் சக்தியினரும் வந்திருந்த போது தமிழ் தரப்புகளுடைய அணுகுமுறையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நல்லாட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்வு தொடர்பான முன்மொழிவுகளை வைத்ததும் இரண்டு தரப்புகளும் ஒன்றோடு ஒன்று இணங்கி போக முடியவில்லை என்று கருதப்படுகிறது. மேலும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பலவும் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்திலே பிடிவாதமான கடுமையான நிலைப்பாட்டுடனே இருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் சமாந்தரமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் கலந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சிந்திப்போம். என்றால் சமஷ்டி சம்பந்தமான நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் அல்லது புள்ளி விவரங்களைத்தான் நான் அன்றைய தினம் ஒரு கட்சி அலுவலகத்திலே பார்த்திருக்கிறேன். எரிவில் நடைபெற்ற சமஷ்டி விடயங்கள், அவருடைய செயல்பாடு, இலங்கை எப்படி இலங்கை செல்வது, இலங்கையோடு அதே போன்ற விடயங்கள், இலங்கையில எப்படி போன்ற விடயங்களை பாசிட்டிவாக இருக்கிறதை தான் நான் அறிந்து கொண்டேன். எனவே அது இணைச்சுதான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். அது சம்பந்தமாக அது நாங்கள் அனைத்து ஜாப்புகள் தயாரிக்கின்ற பொழுது அந்த விடயங்களையும் உட்படுத்தி தான் அதை கொண்டு வந்த தேவை இருக்கிறது நம்புகிறேன். குறிப்பாக நான் நம்புகிறேன் டிசம்பர் மாதம் டில்வினார் ஸ்ரீ சில்வா அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது. இந்த விஜயத்தின் நோக்கம் என்ன? அதிலிருந்து இந்திய தரப்புக்கும் வெளியுறவு கொள்கைகள் தொடர்பான மேலும் முடிவுகள் எடுக்கப்படுமா, அல்லது இந்த விஜயத்தின் தாற்பயம் என்னவென்று கேட்டால் ஏதாவது உங்களுக்கு இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறது? அனைவரும் டில்வின் சில்வா அவர்கள் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர், சரியா சிந்திப்பவர். அந்த வகையில அவர் அன்னைக்கு இலங்கையில மோடி அவர்கள் வந்திருந்த பொழுது நீங்க ஜனாதிபதி அன்றகுமார் சிநாயக் அவர்கள், மோடி அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து செயல்பட்ட முறைகள், எடுத்த படங்கள், நிலடி குடித்த முறைகள் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு எனக்குள்ளே பாசிட்டிவான எண்ணம் வந்தது, மக்கள் மத்தியிலும் எண்ணம் வந்தது. அதன் பிறகு டில்வின் சில்வாவுடைய கேட்ட பொழுது தெளிவாக சொல்லுகிறார், நாங்கள் முந்தி இந்தியாவோட எதிரியாக தான் இருந்தோம், இந்தியாவோட செயல்பாடு நான் விரும்பவில்லை. ஆனால் காலம் மாறிவிட்டது, உலக அரசியல் ஒழுங்கும் மாறிவிட்டது. அந்த வகையில நாங்களும் ஆட்சிக்கு வந்துட்டோம். அந்த வகையில இந்தியா இப்பொழுது நல்ல ஒரு நண்பனாக எங்களுக்கு இருக்கிறார் என்ற விஷயத்தை தான் தெளிவாக சொல்லியிருந்தார். எனவே அயல்நாடு என்ற வகையிலே இந்தியாவை பயக்க முடியாது. இந்தியாவோட அனுசரித்துக் கொண்டு இலங்கையை கொண்டு செல்ல வேண்டிய தேவை அரசாங்கத்தில் இருக்கு. எல்லாது மெலிந்து போன பொருளாதாரத்துல சீரழிஞ்சு போன அரசாங்கம். எனவே யாரையும் கைவிட்டு செல்ல முடியாது. ஆனால் பொருளாதாரம் இப்பொழுது 4.5% மேல வளர்ச்சி அது காணப்பட்டு கொண்டு செல்கிறது. அது ஒரு பாசிட்டிவான வழியாக இப்பொழுது அது பிளஸம் ஆக வர தொடங்கி இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் கொண்டு போக வேண்டும். இந்தியாவின் இலங்கை தமிழர் பிரச்சனையில் இந்தியாவின் அணுகுமுறை என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விவகாரம். அதாவது மாகாண சபைகள் 13ஆம் திருத்தச் சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய முழுமையான தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பான தீர்வாக முன்வைக்கப்படுகிறது. அந்த தீர்வை டில்வினார் சில்வா ஏற்றுக்கொண்டு பயணிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாமா, அல்லது அவருடைய விஜயம் தொடர்பாக பேசும்போது அவர் இந்தியாவை மாகாண சபை முறைமைகளை ஒழிக்க பண்ணுவதற்கான ஒரு திட்டத்தை தான் அவர் முன்வைப்பார் என்று பெரிதாக தமிழ் மக்கள் தரப்பிலே ஒரு பெரிய கவலை ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் எதிர்வு கூற முடியாது. இந்த விடயத்தை, அரசியல் விடயங்கள், ராஜேந்திர விடயங்களை எதிர்வு கூற முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு செல்கின்ற பொழுது, இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்த சொல்லித்தான் இந்தியாவுக்கு விட இந்தியா கொண்டு வந்த 13ஆவது திருத்த சட்டம் அது இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகின்றது.
அதிலே பல குறைபாடுகள் நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் இலங்கைக்கு சரியான ஒரு தீர்வு வரும் வரைக்கும் இந்த மாகாண சபை முறைமை இருக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அடையாளம் என்று தமிழ் மக்களாலே சொல்லப்படுகின்ற விடயம். எனவே அதில் கை வைக்க முடியாது, அதை செய்ய முடியாது. எனவே அங்கே இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியா சொல்கின்ற விடயங்களுக்கு அவர் பதிலளிப்பார் என்று நினைக்கிறேன். அதன் பின்னர் தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்ன நடக்கும் என்று சொல்லி. நன்றி சேகர். உங்களுடைய கடைசி கேள்விகளுடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் சில உள்ளூராட்சி சபைகளில் மாநகராட்சி சபைகளில் நீங்கள் கூட்டாட்சி செய்கிறீர்கள். வழமையாக நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கும் தனித்து இயங்கும் ஒரு கட்சி சில இடங்களில் கூட்டாட்சி சில கட்சிகளுடன் சேர்ந்து செய்கிறீர்கள். உதாரணத்திற்கு கொழும்பில் பிரபா கணேசன் போன்றவர்களுடன் நீங்கள் சேர்ந்து ஆட்சி செய்கிறீர்கள். வரும் மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடத்தப்படுமாக இருந்தால் நீங்கள் கூட்டாட்சிக்கு ஒத்துக்கொள்வீர்களா, இல்லை ஏதாவது கட்சிகளுடன் சேர்ந்து தேர்தலை சந்திப்பீர்களா? சில இடங்களில் இது என்ன பொறுத்து நான் நம்புகிறேன், இது கட்சியின் கருத்தில் என்னுடைய கருத்தா இருக்கும் நான் நம்புகிறேன். தேசிய மக்கள் சக்தி இலங்கையில் ஒரு பலம் பொருந்திய கட்சி. அது 159 பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற பெரிய கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சிக்கு யாரையுமே கூடி சேர வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே தேசிய மக்கள் சக்தி சின்னத்திலே தான் போட்டியிடும். எலெக்ஷனுக்கு பிறகு முடிவதற்கு பிறகு அந்த இடத்துல ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் சில விடயங்களை செய்யலாமே தவிர மற்றபடி அந்த அளவுக்கு கூட்டி சேர்ந்து போற அளவுக்கு நாங்கள் தயாரா இல்லை. நேரம் வந்துவிட்டது. ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்பினால் நாங்கள் கேட்க. அதாவது புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஆஸ்திரேலியா வாழ் தமிழ் மக்களுக்கும் உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி சார்பாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் எனக்கும் சில கேள்விகளுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம், இன்டர்நெட் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கின்றது? இல்லை, அவருடைய இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைப்பது சிரமமாக இருக்கிறது. ரஜீவன் இருக்கிறீர்களா? ஆமா, அந்த வகையில தான் இது ஒரு புரட்சிகரமான காலம். 2029ஆம் ஆண்டுகளில் நாங்கள் பல மாற்றங்களை செய்ய வேண்டும். மக்களுடைய நம்பிக்கை துளிர்க்க வேண்டும். மக்கள் எதிர்பார்த்த நடக்க வேண்டும். அதற்கு இயற்கை சூழல் மட்டுமல்ல, உலக அரசியல் சூழல்கள், அண்டை நாடுகளினுடைய வரவேற்புகள், பொருளாதார முன்னேற்றங்கள், மக்களுடைய மனமாற்றங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய தேரை இழுத்து வருகின்ற பொழுதுதான் இந்த நாடு உண்மையிலேயே பாரிய அபிவிருத்தியும் வளர்ச்சியும் பெறும். அதற்காக நாங்கள் எல்லா மக்களையும் இன மத பேதங்களை கடந்து ஒன்றிணையுமாறு இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி ரஜீவன். உங்களுடைய பங்களிப்புக்கும் இவ்வளவு நேரமும் நமது கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் அளித்து உங்களுடைய அரசாங்க தரப்பு நியாயங்களை வெளிப்படுத்தியதற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் ஆவலுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. ஆம் நேர்கள், இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ திரு ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.